அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கும், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கும் எல்லா துதி கன வல்லமையை செலுத்திக் கொண்டு, இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக கடந்த நாட்கள் முழுதுமாக, வாரங்கள் முழுதுமாக பிதாவாகிய தேவன் நம்மளை கிருபையாக அவருடைய கண்மணியைப் போல காப்பாற்றி, எவ்வளோ பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அதன் மத்தியிலே தேவன் அவருடைய வழிநடத்துதல், அவருடைய கிருபை நம்மிலிருந்து இன்றைக்கு மறுபடியுமாக அவருடைய பாத பிடத்தினண்டையிலே வந்து சேர்ந்து அவருடைய சத்தியத்தை தியானிப்பதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த மகத்தான கிருபைக்காக மறுபடியுமாக தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இன்னைக்கு இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே நாம் தியானம் செய்ய இருக்கிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு தேவனுடைய சட்டங்களின் அடிப்படை கொள்கை என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் தியானம் செய்யலாம். இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பிரின்சிபல் ஆஃப் காட்ஸ் லா என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் தியானம் செய்யலாம். தியானம் செய்வதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற பரலோகத்தின் பிதாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36லேருந்து 40 நம்ம பாடத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களை நம்ம படித்தோம். படிக்கும்போது தேவனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி தான் அந்த வசனங்கள் நமக்கு பேசுது. அப்போ தேவனுடைய சட்டத்திட்டங்கள் ஒரு ஒரு காரணம் இல்லாமல் நமக்கு கொடுக்கப்படல. தேவனுடைய சட்டத்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்காக மட்டும் அது கொடுக்கப்படலை. அப்படின்னா தேவனுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டுக்குது, அதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது சில முக்கியமான கொள்கைகளை நமக்கு கற்றுத்தருது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில். இதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளணும்னா நம்ம யாத்திராகமும் போனோம், 20ஆம் அதிகாரத்துக்கு போனோம். அதில் இருக்கிற அந்த 10 கட்டளைகளை படிக்கும்போது தான் அதனுடைய தாற்பயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொள்ளும் போது, நடக்கும்போது அந்த சட்டத்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை ஆகிட்டு இருக்குது, இல்லை நாம் அந்த சட்டத்திட்டங்களின்படி நம்ம வாழ்கிறோமா இல்லையான்றதுக்கு நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். அநேக விஷயங்களில் நம்ம நிறைய டிசிஷன் எடுக்கிறோம். இதனால அந்த லா சட்டத்திட்டத்தின்படி அதனுடைய பேஸில் தான் இருக்குதா? இப்போ பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு கொள்கை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையின் பிரகாரம் தான் நம்ம வாழ்வோம். தேவனுக்குன்னு ஒரு கட்டளை இருக்குது, அந்த கட்டளையின்படி தான் தேவன் வாழ்வார். இப்போ இந்த அழைப்பில் அழைக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு இருக்கிற கொள்கையில் அதன்படி நம்ம வாழ்கிறோமா, இல்லை நம்ம கொள்கைக்குள்ள தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி அந்த ஒரு கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? இப்படி நம்ம ஒரு தாட்டை மைண்டில் வச்சுக்கலாம். இந்த ஒரு தாட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி 10 கட்டளை இருக்குதோ அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதன் மூலியமாக தேவன் நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை வச்சிருக்கிறன்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். முதலாவது ஒரு பாயிண்ட், ரெவரன்ஸ், தேவனுடைய தெய்வ பயபக்தி. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டியது, இஸ்ரேல் மக்கள் கொடுக்கும்போது கூட ஃபஸ்ட்டு கட்டளை அதுதான், ரெவரன்ஸ், பயபக்தி. யாத்ராகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். யாத்ராகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க கட வேண்டாம். பார்த்தீங்களா, தேவன் அவருடைய கொள்கையை கொடுக்கும்போது, அவருடைய சட்டத்தை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னு கொடுக்குறாருன்னா இஸ்ரேல் மக்களுக்கு பயபக்தி, ரெவரன்ஸ். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீங்கள் சங்கீதம் 111:10, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போது இஸ்ரேல் மக்களுக்கும் அவ்வளோதான், ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நமக்கும் அவ்வளோதான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எது இருக்கணும் முன்னாடி? த ரெவரன்ஸ், பயபக்தி. அப்படின்னா அந்த பயபக்தி நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கிறோம், அந்த பயபக்தி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ரெவரன்ஸ் எந்த அளவில் நம்ம இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது முத அந்த ரெவரன்ஸ் தான். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் வசனக்குது. அப்படின்னா வசனத்துக்கு யார் கீழ்ப்படிதலை காண்பிக்கிறாங்களோ, அந்த ரெவரன்ஸ் அவங்க காமிப்பாங்க. அந்த வசனத்துக்கு யார் நடுங்குறாங்களோ அவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு இருக்கும்போது, நம்மளே ஒரு சில இந்த ஒரு கேள்வி நம்ம காலையில் கேட்டுக்கலாம்.
நாம வசனத்துக்கு நடுங்குறோம்னா வசனத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிதலோட பயபக்தியோட நாம வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருந்துட்டாலே ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, நீங்களே நடமாடும் நிருபங்கள். நிருபங்கள்னா வசனத்துக்கு தகுந்தபடி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் நமக்கு அப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். அந்த கட்டளை இஸ்ரேல் மக்கள் கொடுத்திருந்தாலும் அந்த கட்டளையின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பயபக்தி நமக்குள்ள இருக்குது. இன்னொரு இடத்துல கூட வசனம் இருக்குது, ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அந்த வசனங்களை கேட்டிருக்கும் போது அந்த வசனங்கள் நம்முடைய ஞாபகத்துல இருக்குது. அப்போ ஆலயத்திற்கு நீ செல்லும் போது உன் நடையை காத்துக்கொள்னா என்ன அர்த்தங்க? நடையை காத்துக்கொள்னா என்னங்க என்ன அர்த்தத்துக்கு நம்ம கொடுக்கலாங்க அதுக்கு? ஆலயத்துக்கு போகும்போது தான் நடையை காத்துக்கொள்ளணுமா? எப்பொழுதுமே நீங்களே நடமாடும் நிருபங்கள். எங்கே 2-3 பேர் கூட என்னுடைய நாமத்தினாலே வாசம் செய்கிறீர்கள் அவர்களுக்கு மத்தியில் நான் என்ன செய்வேன்? இருப்பேன். அப்போ நம்மளுடைய சிந்தனை எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்னா அந்த பயபக்தி கூடிய சிந்தனை இருந்துச்சுன்னா நம்மளுடைய கொள்கையில அந்த தேவனுடைய கட்டளை வந்து நின்றோம். ஃபர்ஸ்ட் கட்டளை என்னது? பயபக்தி. அப்போஸ்தலன் பவுல் அவருடைய ஊழிய நாட்கள்ல புறஜாதியரை கண்டிக்கிறார். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் இந்த முதல் கட்டளையை மீறிட்டாங்க. அந்த பயபக்தி இஸ்ரேல் மக்கள் காண்பிக்கல. அந்நிய ஜாதிகளும் என்ன செய்யறாருன்னா அவரு இந்த ஒரு கட்டளைக்கு அவங்க வரும்போது அவங்களும் என்ன செய்யலைன்னா இதை கை கொண்டு நடக்கல. அவங்களையும் அவர் கண்டிக்கிறார். படிக்கலாம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள். எப்படி வீணானார்கள்னா சிந்தனைகளினாலே வீணானார்கள். இப்ப பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் டைரக்டா நம்மளை கண்டிக்கிற மாதிரி இருக்கும். அவர்கள் தேவன் என்று சொல்லியும் தேவனை தங்களுடைய தேவனாக அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தாலும் பட் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குதுங்க சிந்தனை? அந்த பயபக்தி இல்லைன்றாரு, தெய்வ பயபக்தி இல்லைன்றாரு. அப்ப சிந்தனையிலேயே வீணாவதுக்கு காரணம் என்னன்னா வசனத்தின்படி அவங்களோட வாழ்க்கை இல்லாததுனால தெய்வ பக்தி இல்லாம போயிடுச்சு. இந்த கட்டளையை அந்த கட்டளையை விட்டு அவங்க தூரமா இருக்கிறது அவர் அறிஞ்சு நான் சொல்றேன். இந்த வசனத்தை கொடுக்கும்போது அவங்க சிந்தனையில் என்ன ஆயிட்டாங்கன்னா வீணரா ஆயிட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது. அப்போஸ்தலர்கள் எழுதும் போது தாம் ஒருவரே சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்றவரும். இன்னைக்கு மனிதனுடைய மூலையில இருந்து டெக்னாலஜியை பார்க்கும்போது ஒளியின் வேகத்தை விட போய் இன்னொரு நாட்டில் இருக்கிற சில மிசைல்ஸ் பேஸ் அடிக்குதுங்க. ஒளியின் வேகத்தை விட அடிக்குது, துல்லியமாக அடிக்குது. இதுதான் மனிதனுடைய டெக்னாலஜி. இன்னைக்கு நடந்திருக்கிற வாரெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா வியந்து போறான். ஈரான்ட்ட இப்பேற்பட்ட டெக்னாலஜி எப்படி வந்துச்சு? ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க. அந்த ட்ரோன் அடிக்கும் போது அந்த ட்ரோன் ஃபர்ஸ்ட் போய் ஒரு கவசமா இருக்கிற ஒரு பில்டிங்கை வாலே அடிக்குது. இந்த ட்ரோன் அடிக்கிறது அந்த வால் அதுக்குன்னா ஹோல்ஸ் போடுறது தான். ஹோல்ஸ் போட்ட உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இன்னொரு ட்ரோன் உள்ள போய் எதை அடிக்கணுமோ அதை டார்கெட் பண்ணிடுது. இப்போ இந்த ஒரு டெக்னாலஜி எப்படி வந்தது மனிதனுக்கு? சாதாரண ஒரு தூசியா இருக்கிற மனிதனுடைய மூளையே இவ்வளவு பிரமாண்டமாக்குது. இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் நம்பர் 1 யாருன்னு பார்க்கும்போது அமெரிக்கா, இஸ்ரேல். அவங்களே வியந்து போறாங்க. அவங்களுடைய பிளான் என்னவோ அதை ஈரான் தவிடுபொடி ஆக்கிருது. இவ்வளவு நாள் வாரு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா மிசைல்ஸ் எடுத்துன்னு போய் ஈரான் மேல அடின்னு அடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஈரான் தாக்கு பிடிச்சி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? தீர்க்க தரிசனத்தோட ஒன்று இந்த வார் எங்க போயிட்டு இருக்குது? அந்த வார் போயிட்டு இருக்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக நாம எங்க போயிட்டு இருக்கிறோம்? அப்போ பவுல் கண்டிக்கிறாரு, புத்தியில நீங்க வீணராயிட்டீங்கன்றாரு. அந்த ஒரு தெய்வ பக்திக்குரிய அந்த ஒரு பயபக்தி இல்லாம போகும்போது கண்டிப்பா வீணராகிறதுக்கு நமக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நைட்ல வானத்தை பார்த்தா பிரம்மாண்டம், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், ஒவ்வொரு படைப்பை பார்த்து தேவனை புகழ்றோம். அது பெரிய விஷயமே இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. எல்லாத்தையும் போஷிக்கிற தேவன், பிரமிச்சு போறோம். அது நம்ம தேவனை புகழ்றது பெரிய விஷயம் இல்லை. அவர் கொடுத்த கட்டளை என்னுடைய வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுதான் தேவன் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட பாக்குறாரு. இது நம்ம ரொம்ப
உணர்வுபூர்வமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய கட்டளைகள், அதனுடைய நெறிமுறைகள், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்குது, நான் எந்த அளவுக்கு அந்த தெய்வ பக்திக்குரியனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், பயபக்தி. ரெண்டாவது ஒரு பிரின்சிபலுக்கு போகலாம். த ஃபெய்த் பிரின்சிபல், விசுவாசத்தின் கொள்கை. எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இஸ்ரேல் மக்கள் கொடுத்த ரெண்டாம் கட்டளை என்னன்னா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழுள்ள தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நமக்கு நல்லா தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிலைகள், உருவங்கள், சின்னங்கள், இதை யார் வார்ப்பிக்கிறதுனா மனிதர்கள். காரணம் மனிதர்களுடைய விசுவாசம் அதாக இருந்தது. உலகத்தில் இருக்க ஜனங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த விக்கிரங்களை வணங்க தேவன் என்ன செய்யல, கட்டளை கொடுக்கல. உண்மையான தேவனை தான் வணங்கணும். இப்போ உண்மையான தேவனை வணங்கணும்னா நம்மளுடைய பாயிண்ட் என்ன? ரெண்டாவது பிரின்சிபல் விசுவாச கொள்கை, த ஃபெய்த் பிரின்சிபல். எப்போ ஒருத்தர் விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசத்தினுடைய கொள்கை இல்லை. கொள்கை அது ரொம்ப முக்கியம். பிரின்சிபல். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பா, அந்த கொள்கையை விட்டு மாற மாட்டாங்க. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் கொள்கைகளை கரெக்டாக இருப்பாங்க. இது இந்த ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கையில் பாடம் முடியும் போது நம்ம கிளீனாக புரிஞ்சிடும் என்னுடைய கொள்கை என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் விக்கிரகத்தை போய் வணங்குறாங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவ்வளோதான். அதனால இந்த கட்டளையை கொடுத்த இஸ்ரேல் மக்களுக்கு அதை மீறும் போது அவங்க விக்கிரகத்தை வணங்க வணங்கினாங்க. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள தண்டிச்சாரு, சாகடிச்சிட்டார். இது நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மூல காரணமாக இருக்கிற ஒரு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது விசுவாசம். அப்போ விசுவாசம்னா என்னங்க அன்புக்குரிய சகோதரர்களே? காணாத தேவனை நம்புவது தான் விசுவாசம். அப்போ யெகோவா தேவன் இஸ்ரேல் மக்களை ஐகுப்து தேசத்திலிருந்து வழி நடத்தின்னு வந்தார். அவங்க மத்தியில் எப்படி இருந்தார்னா காண்கின்ற தேவனாக இல்லாமல் காணாத தேவனாக இருந்தார். இதைத்தான் அவங்க விசுவாசிக்கணும், இதைத்தான் அவங்க நம்பணுமா இருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன் கூட இருந்த வரைக்கும் அவங்களுக்கு தேவனை வந்து கண்ணு முன்னாடி வேணுன்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. யார் கூட இருக்கிற வரைக்கும்? மோசஸ் இருக்கிற வரைக்கும். எகிப்து தேசத்துலேருந்து அழைச்சின்னு வரும்போது கூட யார் இருந்தாருங்க? மோசஸ். எப்போ சீனாய் மலைக்கு அவர் ஏறி போனாரோ 10 நாள் 15 நாள் பெற்றோர்களே பிள்ளைகளை விட்டுட்டு 2 நாள் இருந்தாலே பிள்ளைகள் என்ன ஆரம்பிச்சிருவாங்க? அழ ஆரம்பிச்சிருவாங்க. 1 வாரம்லாம் இருந்தால் அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெயின், அவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னா ட்ராக் மாறிடும் அவங்களுக்கு. 2 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு பிள்ளை மேலே தகப்பன் தாய் அன்பு அதிகமாக காமிச்சா இன்னொரு பிள்ளைக்கு அது ஒரு நோயாகவே மாறிடும். எங்கள் அம்மா அப்பா என்ன மூத்த பிள்ளை தான் அதிகமாக நேசிக்கிறாங்க, இளைய பிள்ளை நேசிக்கிறது. அந்த மாதிரி மென்டல் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்க அவங்க. ஆனால் மோசை இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. மோசை எப்போ போனாரோ எங்களை வழி நடத்த ஒரு ஆள் இல்லையே. அதனால் இஸ்ரேல் மக்கள் எதை கேட்டாங்கன்னா, ஆரோன்ற ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை நீங்கள் செஞ்சு கொடுங்க, இனிமேல் எங்களை வழி நடத்தக்கூடிய தேவன் எது? கண்ணுக்குட்டி. பாருங்க, அவங்களுடைய விசுவாசம் எங்கே போயிடுச்சுங்க? அந்த சமயத்தில் காணாமல் போயிடுச்சு. இப்போ எப்படி விசுவாசம் இருந்துச்சுன்னா, முன்னாடி இருக்கணும், பார்க்கணும் ஒரு விஷயத்த, அதன் மேலே அவங்களுடைய விசுவாசம் இருந்தது. கேட்டபடியே ஆரோனா செஞ்சு கொடுத்தாங்க. இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த ஒரு ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு எவ்வளோ முக்கியமாக்குது? கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன். ஸோ இந்த ஒரு வசனம் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாங்கோ? எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாங்கோ? இன்னைக்கு வரை அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இதுதாங்க மகாபரிசுத்தமான விசுவாசம். அவருடைய பிரசன்ன காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தின் காலத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் பிரசன்னமாய் கொண்டிருக்கிறார். அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? அவர் அரசாட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். காணாத ஒரு விஷயம். அவருடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதாங்க கொள்கை. இது நடந்துட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. இந்த வார் நடத்தினுக்கிறது கூட அவ்வளவுதான். ஒரு உச்ச கட்டத்துக்கு போயிட்டு இருக்குது. என்னுடைய மீட்பை தான் நம்ம பார்க்கணும். இப்படி நம்மளுடைய காணாத ஒரு விஷயத்தின் மேல நம்மள அதிகமான ஒரு விசுவாசம்
வைக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்பேற்பட்ட ஒரு பாதை, அப்பேற்பட்ட ஒரு பார்வை. ஏனென்றால் இங்க பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இப்பேற்பட்ட ஒரு அழைப்பு காணாத ஒரு விசுவாசம். ஒட்டுமொத்த இன்னைக்கு பாருங்க, நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ல சில விஷயங்களை காணாத விசுவாசத்தை அவங்க எதிர்பார்க்கறது இல்லை, காண்கின்ற ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்காங்க. ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, அவங்களுடைய இறுதி உணரக்கூடிய டச் பண்ணா அந்த உணரக்கூடிய விதத்துல சில விஷயங்கள் அவங்க நிறைய டாக்டரின் விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அவங்க காணக்கூடிய விஷயத்துல எதிர்பார்க்கும் போது பைபிள் அப்படி எழுதல. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பார்த்து அதற்கான விளக்கத்தை புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஸோ இப்படி இருக்கிறதுனால இங்க பாருங்க, எங்கெங்கெல்லாம் இந்த ஒரு விசுவாச கொள்கை இழுத்துன்னு போது பாருங்க. எதையும் நீ வணங்கிறாதன்றார். இந்த உலகத்துல நாம் எதை நேசிக்கிறோமோ அதுக்குரிய விக்கிரகங்கள் தான் அன்புக்குரிய சகோதரர்களே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னா, என்னை காட்டிலும் தகப்பன் மேலும் தாயின் மேலும் பிள்ளைகள் மேலும் அதிகமாக அன்பு செய்கிறவன் எனக்கு சீஷனை இல்லைன்ட்டுக்கிறார். அது விக்கிரகத்துக்கு சமானமாகுது. உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி செல்லணும் போது அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சிலுவையே நம்ம பிடிச்சிட்டு உக்காண்டு இருந்தோம், கண்டிப்பா அதுக்குரிய விக்கிரகமா மாறிடுது. அப்போ கொள்கையில நம்ம பின்னாடி போறோம்னு அர்த்தம். தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் என்னுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்றது அர்த்தம். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக விஷயங்களை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லோஹிம் எல் ஷடாய். இந்த எல்லோஹிம் எல் ஷடாய்ன்றதுக்கு இப்ரூ பதாய் வேர்ட்ஸுங்குது. பட் இதுக்கு அர்த்தம் என்னங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அவருடைய சக்தி, மகத்துவம். இந்த எல்லோயும் எல்ஷடா என்ற வார்த்தை கொடுக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் தன்னை இஸ்ரவேலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது தேவன் என்ன பெயரால் அவங்களுக்கு பரிச்சயம் ஆகிறாரு? யெகோவா. எல்ஷடாய் எல்லோயிம்னா மகத்துவம் உள்ளவர், பராக்கிரசாலி, சக்தின்ற அர்த்தத்தை கொடுக்குது. யெகோவானா என்ன அர்த்தத்தை கொடுக்குது? யெகோவானா என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இந்த பெயரால தான் அடையாளப்படுத்தப்படுறார் பிதாவாகிய தேவன். யார் மத்தியில? இஸ்ரவேல். ஏன்னா இப்ப லாத்தா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப யெகோவான அர்த்தம் என்னன்னா, அதுக்கும் சக்தி இருக்குது, மகத்துவம் இருக்குது, பராக்கிரமசாலின்ற அர்த்தம் அதுக்கு வருது. பட் அதை காட்டிலும் யெகோவா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா, அன்பு, உண்மை, விசுவாசம், நீதின் மேல அமைஞ்சிருக்க குணலட்சணங்களுக்கு யெகோவான்ற பெயர் இஸ்ரேல் மக்கள் கொடுக்கப்பட்டது. இந்த பெயரால தான் நான் அன்புள்ளவர், நான் நீதி உள்ளவர், நான் உண்மை உள்ளவர், என்னுடைய குணலட்சணம் இதுதான். இதை மொத்தமா சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா தி ஜெகோவா. இதன் பெயரால தான் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அவர் அழைக்கப்பட்டார். அப்போ இந்த ரெண்டாவது கொள்கை, ரெண்டாவது பிரின்சிபல், தேவனுடைய லா, தேவனுடைய பிரின்சிபல்னா போது அதை விசுவாசம். என்னது? விக்கிரகங்களை என்ன செய்யக்கூடாது? வணங்கிடக்கூடாது. அப்போ விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு மூணாவது பாயிண்ட், த பிரின்சிபல் ஆஃப் சின்சியரிட்டி. அதாவது உண்மை கொள்கை, உண்மை கொள்கை. ஸோ சின்சியரிட்டி வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாய். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருக்கிறவதை தண்டியாமல் விட்டார். பாத்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை என்ன சொல்லிட்டார்னா, நான் தண்டிக்காம விட மாட்டேன். அப்ப இந்த கட்டளையினுடைய முக்கிய கருத்து நாங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு சின்சியரிட்டியா இருக்கணும். அவருடைய நாமத்துல எக்காரணத்தை கொண்டோ வீணில விட்டுறாதபடிக்கு அந்த நாமத்துக்கு உள்ள நான் இருக்கணும்னா அப்ப எனக்குள்ள சின்சியரிட்டி எவ்வளவு இருக்கணும், இதுதான் முக்கியம். இந்த மூணாவது பாயிண்ட் உடைய கருத்தை நீங்க ஆழமா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த கொள்கை இருக்கு இல்லைங்களா, இந்த உண்மைத்தன்மை, சின்சியரிட்டி, எப்படின்னா பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கணவனாகவும் இஸ்ரேல் மக்கள் பிதாவாகிய தேவனுக்கு மனைவியாகவும் இந்த ஒரு பாண்ட் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஏன் இந்த சின்சியரிட்டின்றத ஒரு வார்த்தை நம்ம எடுக்கிறோம்னா, ஒரு கணவன்
கணவனுக்கு மனைவி உண்மைத்தன்மை, ஒரு சின்சியரிட்டியா இருக்கிறதுன்ற ஒரு அர்த்தத்தை நம்மளுக்கு இங்க கொடுக்குது. ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். அதுக்கு நிகரான ஒரு வசனம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம். தீர்க்கெட்ட பிள்ளைகளே ஆ திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை உங்கள் ஊரிலே ஒருவனும் வம்சத்தில் இரண்டு பேருமாக தெரிந்து உங்களுக்கு சீயோனுக்கு அழைத்து கொண்டு என்ன வந்து சொல்லிட்டாருன்னா, சிறுகட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உங்கள் நாயகர். நாயகர்னா என்ன? கணவன் மாதிரி நாயகர். அப்போ நீங்க இஸ்ரேல் மக்கள் எப்படி ஆகுறாங்கன்னா மனைவி. அப்போ ஒரு திருமண பந்தத்துல பார்க்கும்போது மனைவி என்ன பண்றாங்கன்னா கணவனுடைய பெயரை சுமந்துன்னு தான் தெரிவாங்க, செல்வாங்க. அப்போ கணவனுடைய பெயரை சுமக்குறாங்கன்னா அந்த கணவனுக்கு ஏற்றபடி, அந்த பெயருக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கொள்வாங்க எல்லா விதத்திலையும். உண்மைத்தன்மை கடைசி வரைக்கும், அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த சின்சியரிட்டியை மனைவி காண்பிக்கிறதுக்கு பிறகு தான் அந்த பாண்ட், அந்த உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க 3வது பாயிண்ட் பார்க்கும்போது சின்சியரிட்டி, அந்த பேரை சுமந்து கொண்டு அந்த பேருக்காக வாழ்றது. இப்போ இஸ்ரேல் மக்கள் கொடுக்கும்போது இந்த கட்டளை என்ன செஞ்சுட்டாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் மீறிட்டாங்க. பெயரை கேட்ட குணலட்சணங்களை இஸ்ரேல் மக்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அந்த குணலட்சணங்கள் முறையாக வெளிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. இஸ்ரேல் மக்கள் மீறிட்டாங்க. மிகப்பெரிய பொறுப்பு இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது. அந்த பொறுப்பை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. நான் தான் உங்கள் நாயகன், நீங்கள் என்னுடைய அந்த மனைவி, அந்த ஒரு ஸ்தானத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி தேவனுடைய குணலட்சணங்களுக்கு விரோதமாக இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து அவருடைய நாமத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமதிப்பு, ஒரு கெட்ட பேரை அவங்க உண்டாக்கிட்டாங்க. அதனால வசனம் சொல்லுது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இது முன்னமே தேவன் அறிஞ்சிருந்தார். ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும். இப்படி என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குவாங்கன்னு தெரியுமா தெரியாத தேவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ இது இஸ்ரவேல் மக்களுக்கு இது உண்மையாக இருந்தால் இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நமக்கு வரலாம். இது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். இப்போ நமக்கு இது எப்படி அப்ளை பண்ணலாங்கோ? நமக்கு கணவன் யாருங்கோ? இயேசு கிறிஸ்து. நாம மனைவாட்டி, மணவாளன், மணவாட்டி. அப்போ இப்போ இஸ்ரவேல் மக்களை காட்டிலும் இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது இந்த 3வது கட்டளையில்? மிக அதிகமான ஒரு பொறுப்பு இருக்குங்களா இல்லைங்களா? மிகப்பெரிய ஒரு நாமத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கலாமா இல்லையா? ஒரு புதிய நாமத்தை சுமந்துட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? சுமந்துட்டு இருக்கோம். அப்போ சுமந்துட்டு இருக்கிறோம்னா இப்போ ஒரு நாயகன், நம்ம மனைவி ஆயிட்டோம். கிறிஸ்து மணவாளன், மணவாட்டி. இப்போ மணவாளன் மணவாட்டின்ற பிறகு இந்த 3வது கட்டளையை நம்மள சாகடிச்சிடும். இப்போ கணவனுக்கு ஏற்ற அந்த சின்சியரிட்டி நம்முடைய வாழ்க்கையில காமிக்கணும். என்னைக்கு உடன்படிக்கை எடுத்தோமோ, என்னைக்கு பேப்டிசம் ஆகி நம்ம வந்து அந்த பாண்டேஜுக்குள்ள வந்தோமோ, அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இந்த 3வது கட்டளையின்படி என்னுடைய கொள்கையை நான் எடுத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய திறமைகள், என்னுடைய சக்தி முழுமையாக நான் இன்னைக்கு வரைக்கும் தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேனா? இதை நான் சுயநலத்தோடு வாழ்றேனா? ஒருவேளை சுயநலத்தோடு நான் வாழ்கிறவனா இருந்தால் இந்த 3வது கட்டளையின் பிரகாரம் சின்சியரிட்டி, உண்மைத்தன்மை எனக்குள்ள இல்லை. அப்போ அர்ப்பணிப்புக்குள்ள தான் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னும் போது அது முழுமையான அர்ப்பணிப்பா போய் சேராது கணவனுக்கு, மணவாளனுக்கு. சொல்றாரு, என்னுடைய நாமத்தை நீங்க வீணில வழங்குறீங்கன்றார். அப்போ நமக்குள்ள சின்சியரிட்டி இல்லைன்னா இந்த அழைப்புல அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யறோம்னா வீணிலே வழங்குவதற்கு அது பொருள்படுது. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு கட்டளை நாம குறித்து சிந்திக்கும் போது நம் வாழ்கின்ற இந்த காலத்துல பாவம் செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அநேக வழிகள், நிறைய பாவங்கள் நமக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. உண்மைத்தன்மை நமக்குள்ள எல்லாம் போயிருது. அநேக விஷயங்கள் நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில தவறுறோம். உண்மைத்தன்மை நம்மகிட்ட இல்லாமல் போகுது. அந்த சின்சியரிட்டி இல்லை. உடனே நம்ம பரிபூர்ணத்துக்கு போகிறது இல்லை. பட் டே பை டே அநேக அனுபவங்கள் வரும்போது அந்த அனுபவங்களுக்குள்ள போனா தாங்க நம்ம எல்லா விஷயங்களும் கற்றுக்க முடியும். இல்லையென்றால் நம்ம பரிபூர்ணத்தை நம்ம எட்ட முடியாது. ஸோ அநேக அனுபவத்துக்குள்ள நம்ம போகிறோம். ஒரு விஷயம், ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது, ப்ரொஃபனிட்டி. உண்மைத்தன்மை இல்லைன்னா அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குறோன்ற அர்த்தம்.
இதை வந்து இன்னொரு தமிழ் வார்த்தையில் சொல்லணும்னா அவமதிக்கிறன்ற அர்த்தம். தேவனை நம்ம மதிக்கல, தேவனுடைய சட்டத்திட்டங்களை நம்ம மதிக்கல, தேவனுடைய வார்த்தையை நான் உட்கொண்டாலும் அந்த வார்த்தையை நான் என்ன செய்யல இருக்கிறேன், கீழ்ப்படியல. அப்போ அவமதிக்கிறேன்னு அர்த்தம். நான் அவமதிக்கிறேன்றனா இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா ப்ரொஃபேனிட்டின்ற வருது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஏசா யாக்கோபு. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16 வசனத்துல இருக்குது. அப்போஸ்தலன் பவுல் ஏசாவை எப்படி சொல்றாருன்னா, அவரு ஒரு புனிதமற்றவன்றாரு. ப்ரொஃபேனிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்போ புனிதமற்றவர்னா அவர் பரிசுத்தவான் இல்லை, புனிதமற்றவன். ப்ரொஃபேனிட்டினா அவரு பரிசுத்தம் அற்றவன்றாரு. அந்த வார்த்தை யாருக்கு யூஸ் பண்றாருன்னா ஏசாவுக்கு யூஸ் பண்றாரு. ஆனா நீங்க ஏசாவுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம் அது. ஏசாவை பத்தி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்புறமா 6லேருந்து 8, 36ஆம் அதிகாரம் 6லேருந்து 8, 33ஆம் அதிகாரம் ரெண்டும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஏசாவுடைய வாழ்க்கை கவனமாக நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குணமுள்ள ஒருவராக இருந்தாருன்றத நம்ம பார்க்க முடியும். யாரு? யோசா. நல்ல ஒரு குணம்னா நல்ல கேரக்டர் யார்கிட்ட இருந்திருக்குது? ஏசா கிட்ட இருந்திருக்குது. அப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம்னா, இந்த ஏசா ஒரு கெட்ட மனுஷனும் அல்ல, ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனும் அல்ல. ரெண்டுக்கும் ஏசா வந்து பொறுப்பானவர் அல்ல, கெட்ட மனுஷன் கிடையாது, அப்ப நல்ல மனுஷன். ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனான்னு பார்க்கும்போது விசுவாசம் கூட அற்றவர் தான் யாருங்கோ? ஏசா. ஆனா இதை எப்படி நம்ம சொல்லணும்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஏசா யாருடைய பிள்ளைங்க? ஈசாக்குடைய பிள்ளை. அப்போ அப்ரஹாமுக்கு தேவனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியும். அப்ரஹாம் அவனுடைய பிள்ளை யாருக்கு? ஈசாக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஈசாக்கு யாருக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும்? ஏசாக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். கற்றுக் கொடுத்தாரா இல்லைங்களா? கண்டிப்பா கற்றுக் கொடுத்திருந்தாரு. ஏன்னா யாக்கோப் என்ன பண்ணியிருந்தாருன்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தாரு. அப்போ ஏசா கெட்ட மனுஷன் இல்லை, விசுவாசமற்ற மனுஷன் இல்லை. ஏன் அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்லணும்னா, தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு அவர் என்ன செய்யல, அந்த மதிப்பை கொடுக்கல. ரொம்ப உங்களுக்கு சிம்பிளா சொன்னா, அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் உயர்வா மதிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி அவர் நல்ல மனுஷன் தான். இந்த வார்த்தைக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் அந்த வேர்ட் யூஸ் பண்ற ப்ரொஃபேனிட்டின்னு என்னன்னா, அவன் பரிசுத்தமானவன், பரிசுத்தவான் கிடையாது. இது அப்படியே எடுத்துன்னு வரலாங்க நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஒரு பரிசுத்தவான் எப்படி இருப்பாங்கோ, பரிசுத்தமற்றவர் எப்படி இருப்பாங்கோ? பரிசுத்தவானுடைய பேச்சு நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், பரிசுத்தமற்றவருடைய பேச்சு அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? இதில் பரிசுத்தவான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் சட்டத்திட்டங்களும் பார்ப்பாங்க, அதன்படி தான் அவங்களுடைய செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துனே இருப்பாங்க. பரிசுத்தம் மற்றவர்களுக்கு அதன் மேலே அந்த அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது. அவங்க கண்டு தொட்டு உணரக்கூடிய வகையில் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க இருப்பாங்க. இதுலேயே 2 கேட்டகரி நம்ம பிரித்து பார்க்கலாம். அதனால் இந்த ப்ரொஃபேன் அப்படின்னா இது நமக்கும் பொருந்தும். ஒருவேளை அதை நம்ம உயர்வாக நினைக்கல. பாருங்க அன்புக்குரிய பிரச்சனைகள், சௌர சௌரிகளே, இவ்வளோ பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில் போயிட்டு இருக்குது. நாமளும் ப்ரேயர் பண்ணிருக்கிறோம். இதற்கான நம்முடைய வாழ்க்கையில் எந்த பதிலும் கிடைக்கல. அப்போது எப்பேற்பட்ட விசுவாசம், தேவனுடைய வாக்குத்தத்தம், நான் உன்னை கைவிட மாட்டேன், அளவுக்கு மீறி சோதனைக்குள்ளே போக நான் விட மாட்டேன், என்னுடைய கண்ணின் இமை போல நீ இருக்கிறாய், உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உனக்காக பெரிய ஆசீர்வாதம், இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் பெற்றிருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகள் நமக்குள்ள வரும்போது இந்த அத்தனை வாக்கு தத்தங்களே நம்ம உயர்வாக எப்போ எண்ணாம போறோமோ, நான் பரிசுத்தவான் கிடையாது. இதுதான் ப்ரொஃபேனிட்டி. ஏசாவுடைய கேரக்டர் இதுதான். என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், அந்த வாக்குத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னு எப்போ நம்ம ஃபீல் பண்றோமோ நான் பரிசுத்தவான். இல்லை என்றால் ப்ரொஃபேனிட்டி வந்துடும், புனிதமற்றவன் என்ற வார்த்தை நம்மளுக்கு வந்துடும். 3வது கட்டளை என்னன்னு பார்த்தோம் நம்ம. இது 3வது கட்டளை என்னன்னு பார்க்கும்போது சின்சியரிட்டி. அப்போ சின்சியரிட்டி எனக்குள்ள இல்லை. என்ன வந்தாலும் பாடல்களாக இருக்குது, அவரை நான் நம்புவேன். என்ன வந்தாலும் இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லாமல் போகும்போது நம்ம அந்த சின்சியரிட்டி நம்மகிட்ட இல்லாமல் போயிருது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு 7ஆம் தூதன் அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இந்த சின்சியரிட்டி எந்த சகோதரன் சகோதரர்களுக்கு இல்லையோ அவங்களை என்ன சொல்றாரு, அவர்கள் அவுட் ஆஃப் த டெம்பிள்ன்றாரு, ஆலயத்துக்கு புறம்பாக போயிட்டாங்கன்றாரு. ஏனென்றால் அந்த லா அவங்களுக்குள்ள இல்லை. அவங்க அந்த சட்டத்திட்டங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்துக்கல. அப்படின்னா அப்பேற்பட்ட குண லட்சணம் உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் மீது, தேவனுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்களுக்கு எந்த விதமான நாட்டம் இருக்காது, வாஞ்ச இருக்காது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கலையே, இந்த அழைப்புக்குள்ள வந்து
ஒரு விதமான ஏமாற்றத்தோடு உட்காருவாங்க. ஆனா பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு? கண்டு விசுவாசிக்கிறவனுடைய காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். எங்கேயுமே சொல்ல நீங்க உட்காந்து படிங்கன்னு சொல்ல, உள்ள இருந்து படிங்கன்னு சொல்ல. எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் மெதுவா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ஓடுங்கன்றாரு. ஓடினே இருக்கணும் கடைசி வரையும். நிக்க சொல்ல, நடக்க சொல்ல, ஓட சொல்றாரு நம்மள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால இந்த ப்ரொஃபேன், இந்த புனிதமற்றவன் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அந்த பேரை நான் சுமக்க கூடாது. இந்த 3வது கட்டளை நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒருவேளை நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஆலயத்தில் வாழ்கின்ற ஒரு ஊழியக்காரன் அப்படி சொன்னாலும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு அந்த சின்சியரிட்டி, உண்மைத்தன்மை காமிக்காமலாம் நான் கண்டிப்பா நம்ம புறம்பான ஒரு வாழ்க்கை தானே வாழுவேன். இந்த ப்ரொஃபேனிட்டி என்ற ஒரு பதம் அந்த ஒரு நமக்கு வந்துடும். இந்த சின்சியரிட்டின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? சின்சியரிட்டி இது ஆக்சுவலி இங்கிலீஷ் வேர்டு. இதை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, லத்தீன் பாஷையிலேருந்து எடுத்தாங்க. சின் செரா அப்படின்ற 2 மூல லத்தீன் பாஷையிலேருந்து பெறப்பட்டது தான் இங்கிலீஷில் சின்சியரிட்டி. சின்சியரிட்டி அப்படின்னா இங்கிலீஷில் என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா, ஒரே வளர்ச்சி. ரொம்ப ஆழங்க இந்த ஒரு பாயிண்ட். ஒரே விதமான வளர்ச்சி இருக்கணும். என்ன வந்தாலும் அந்த ஒன் growthல நம்ம இருக்கணும். அந்த சின்சியரிட்டியை தேவனுக்கு காண்பிக்கணும். அப்படின்னா அந்த ஒரே மாதிரி வளர்ச்சினா கபடம் இல்லாத ஒரு தூய்மையான பிளைண்டா தேவனை விசுவாசிக்கணும். அது என்ன சொல்றேன்னா, தேவனுக்கு நான் அடிமையா யார் ஆவறாங்களோ அவங்க தான் இந்த சின்சியரிட்டியில் இருக்க முடியும். வேற எதுக்குன்னா நான் அடிமை ஆனனா இந்த சின்சியரிட்டிக்குள்ள நான் டிராவல் பண்றது மிக கஷ்டம். அப்ப ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுக்கும்போது அந்த உண்மைத்தன்மை, அந்த சின்சியரிட்டி என்பது ரொம்ப ஆழமா போனோம்னா, இரட்டை மனம் இந்த அழைப்புல இருந்துடக்கூடாது. உள்ளொன்றும் புறமொன்றும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. 2 எஜமானுக்கு அப்படி செஞ்சோம்னா சின்சியரிட்டி என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. நான் புனிதமற்றவனை ஆயிடுறேன். ஆலயத்துக்கு நான் புறம்பா இருக்கிறேன். தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நான் உயர்வாதுக்கு மரியாதை கொடுக்கல. காரணம், இந்த 3வது கட்டளை, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த கட்டளை எனக்குள்ள என்னுடைய கொள்கையில அது சேரலாது. நான் இப்படித்தான் அப்படின்னும் போது லா என்னுடைய கொள்கையில சேரலன்னா நான் புனிதமற்றவனா நான் மாறிடுறேன். பரிசுத்தவனா நான் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சகோதரன் கொடுக்குறாரு. குயவன் ஒரு பானையத்தை வணையிறாரு. வணைஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பாடங்கள் நிறைய சகோதரர்கள் எடுத்துருக்குறாங்க. சில நேரங்களில் அந்த சில பிளவுகள் உண்டாயிரும் பானையை வணையும் போது. அதாவது சில குறைகள் வந்துடும் அந்த பானையில். உடனே என்ன செய்வார்னா, என்ன செய்வாங்க, அந்த பிளவு ஏற்பட்ட இடத்துல, சில குறைகள் ஏற்பட்ட இடத்துலனா மெழுகுவத்தியை மெல்ட் பண்ணி அதில் ஊற்றி அதை மூடிடுவாங்க. அந்த பிளவை மூடிடுவாங்க. மூடிட்டு நல்லா வார்னிஷ் மாதிரி ஏதோ ஒரு பெயிண்ட் எல்லாம் அடித்து டிசைன் கொடுத்து வச்சுருவாங்க. சேல் ஆயிரும். ஆனால் இதை வாங்க வரவங்க இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? கண்டுபிடிக்க முடியாது. அந்த பானையை எடுத்து சூரியனை வெளிச்சத்துக்கு இப்படி பார்ப்பாங்க, காட்டுவாங்க. காட்டும் போது அந்த சூரியனை வெளிச்சம் அந்த பானை மேலே விழும்போது எங்கே ஓட்டை இருந்துச்சோ அந்த மெழுகு இருக்கு ஒட்டியிருப்பாங்களா, அதை காமிச்சு கொடுத்துரும். கண்டிப்பாக அவர் அதை வாங்க மாட்டார். இப்படி தான் டெஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமோ மண்பாண்டம் தான், அவர் குயவன். இந்த மண்ணு தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுமே தவிர முழு ஈடுபாடு இருக்கணும், முழு விசுவாசம் இருக்கணும், சின்சியரிட்டி இருக்கணும், எல்லாத்துக்குமே உயர்வா நான் மதிக்கணும், பயபக்தியை நான் காண்பிக்கணும், எந்த ஒரு விக்கிரகத்தை நான் வணங்காம இவர் ஒன்னிதான் என்னோட வாழ்க்கைன்னும் போது கண்டிப்பா அதுல குறை அல்லாட்டி சின்ன ஒரு விரிசலோ உண்டாவாது. அப்படி இல்லைன்னா இந்த 3 கட்டளை என்னோட வாழ்க்கையில் இல்லாம போகும்போது அங்க விரிசல் ஏற்பட்டுரும். நான் நடிக்கலாம். இருதயத்தை பார்க்கிறார் தேவன். வெளிப்புற தோற்றத்துல ஒரு சகோதரனும் சகோதரியனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உள்ள எப்படி இருக்குன்னு தேவன் தெரியும். வசனம் எடுத்து படிக்கும் போது சூரிய வெளிச்சம் அது என் மேல படும் போது, வார்த்தை உள்ள போகும்போது அது காமிச்சு கொடுத்துறான் நான் எப்பேற்பட்ட பாவின்ட்டு. என்னுடைய கிரியை காமிச்சு கொடுத்துறான் நான் எப்பேற்பட்ட பாவின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு
தேவனுடைய சபையில ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போது நான் எந்த அளவுக்கு நான் உன்னை போல் உன் சகோதரனை நேசின்ற ஒரு கொள்கைக்குள்ள நான் போகாம நான் நிற்கும் போது சுயநலமா போய் என்னை காமிச்சு கொடுத்துரும் உனக்குள்ள இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சுவிசேஷ ஒளியினுடைய வார்த்தைகள் என்ன காமிச்சு கொடுத்துரும் எனக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரிய ஒளியில சோதிக்கப்படும் போது தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி முன்னாடி நிற்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய அர்ப்பணிப்பு, நாம் தேவனோட ஏற்படுத்தி கொண்ட அந்த உண்மைத்தன்மை எவ்வளவு நேர்மையாக அது தேவன் மத்தியில் இருக்கணும். ஒருவேளை நான் ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கை, சமர்ப்பணம், கான்சிக்ரேஷன் அது உண்மையா இருக்குதா இன்னைக்கு வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா, உண்மையா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த சூரிய ஒளியில அது சோதிக்கப்பட வேண்டும். தேவன் சோதிப்பார், அவருடைய வார்த்தைகள் சோதிக்கும். பரிசுத்த ஆவி நம்மளை தினமும் எடை போடும். நம்ம குறித்து நம்ம சிந்திக்கும் போது நான் ஏற்படுத்தி கொண்ட அந்த கான்சிக்ரேஷன் முழுமையான ஒரு சமர்ப்பணம் நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில? அதான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை 3வது கட்டளை சொல்லுது, வீணிலே வழங்காதிருப்பாயாக. இப்ப 4வது ஒரு கட்டளைக்கு போலாம். சுயநலமற்ற தன்மையின் கொள்கை, the principle of selflessness. எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் மக்கள்கிட்ட போயிடலாங்க, அப்புறமா தான் நமக்கு ரொம்ப ஈஸியா ஆவிக்குரிய பாடங்கள் கிடைச்சிரும். இஸ்ரேல் மக்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய 10 கட்டளையில அவங்க தவறாக புரிந்து கொண்ட ஒரு கட்டளை இந்த 4வது கட்டளை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ அவங்க அந்த கட்டளையினுடைய உண்மைத்தன்மை, அந்த நோக்கத்தை விட அந்த லாவுடைய வெளிப்புற தோற்றத்தை மொத்தம் இஸ்ரேல் மக்கள் பார்த்தாங்க. ஓய்வு நாளை நீ எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக ஆசாரிக்கணும், இதை வண்டி பிடிச்சிக்கிட்டாங்க. வெளிப்புற தோட்டத்தை வண்டி இஸ்ரேல் மக்கள் பிடிச்சிட்டாங்க. ஆனா அதோடைய உள்ளான அர்த்தம், உள்ளான நோக்கம், தேவனுடைய மனசுல என்ன இருந்தது அதை இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யல, புரிந்து கொள்ளல. அப்போ சப்பத் டே, சப்பத்னா என்ன நினைச்சுக்கினாங்க, அந்த நாள்ல ஓய்வு நாள், அந்த நாள்ல எந்த ஒரு விதமான வேலைகள் செய்யக்கூடாது. ஸோ இப்படி இந்த இது இப்படியே ஒரு மென்டாலிட்டியில போயிட்டனால இந்த சப்பத் வந்து மிகப்பெரிய ஒரு நாளாக இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அமைஞ்சிருச்சு. வெளிப்புற ஒரு அர்த்தத்தை மட்டும் அவங்க இஸ்ரேல் மக்கள் வச்சிட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும் உதாரணம், இயேசுசாமி நம்முடைய ரட்சகர் அந்த 3 வருஷம் ஊழியத்தில் சீடர்களோட போயிட்டு இருக்கும்போது சண்டே அந்த வயல்வெளியில் போயிட்டு இருக்கும்போது அந்த கதிர்கள் என்ன செஞ்சாங்க, சீடர்கள் பறித்து சாப்பிட்டாங்க. உடனே பரிசேயர்கள் என்ன கேட்டாங்க, மிகப்பெரிய வாத விவாதம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசாரிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்குது, ஓய்வு நாளில் கதிர்கள் என்ன செய்யலாம், பறித்து சாப்பிடலாமான்னு கேட்டாங்களா இல்லைங்களா? மிகப்பெரிய வாதம் ஸ்டார்ட் ஆச்சா இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க, மார்க் 2:27 சொல்றாரு, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, ஆனால் மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலன்ட்டார். படிங்க சிஸ்டர், மார்க் 2:27. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாளுக்காக ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக அப்படி வருதுங்க சிஸ்டர். ஓய்வு நாளுக்காக, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ ஓய்வு நாள் என்பது மனுஷனுக்கு கிடையாது, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்படல, மனுஷன் ஓய்வு நாளுக்காக என்ன பண்ணிக்கிறான். எவ்வளவு அர்த்தங்க பாருங்க. இத பரிசேயர்கள் புரிஞ்சிருப்பாங்களா இதோட அர்த்தத்தை? கண்டிப்பா புரிஞ்சிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அர்த்தம் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கலன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாள் என்பது தேவன் மனுஷனுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் ஓய்வு நாள், அதுக்காகத்தான் படைக்கப்பட்டுச்சு மனுஷனுக்காக. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், அந்த ஓய்வு நாள தேவையில்லாத விதிமுறைகள் அடிப்படையில் வாழ ஆரம்பிச்சிட்டான், சப்பத் டே அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள் சொல்லுது ஆழமாக, நீங்க ஆதியாகமம் 2:2 படிங்க சிஸ்டர். தேவன் அவருடைய சிருஷ்டிப்பு நாள் எடுத்துக்கொள்ளும் போது 6 நாள் அவர் படைச்சார், 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தாரா? அப்ப 7ஆம் நாள் அவர் எதுவும் படைக்கலையா?
7ஆம் நாள்ல அவர் கிரியை செஞ்சாரா, கிரியை செய்யலீங்களா? இல்ல 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தாரா? 7ஆம் நாள்ல கூட அவர் கிரியை செஞ்சிருந்தார். வசனம் என்ன சொல்லுது படிங்க சிஸ்டர். தேவன் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி பாத்தீங்களா? தேவன் அவருடைய கிரியைகளை எதுல நிறைவேற்றுறாராம்? 7ஆம் நாளிலே நிறைவேற்றி மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குதுங்க. அதை எடுக்க போனா ஒரு 1 hour தேவைப்படும். அதே செப்பரேட் பாடம். அவர் கிரியைகள்ல அநேக சமயங்களை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். 6ஆம் நாள்ல முடித்து 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். இங்க வசனம் படிக்கும் போது 7ஆம் நாள்ல தன் கிரியைகள் எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தான்னு இருக்கும். படிங்க சிஸ்டர். தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். சரி, முடிச்சிட்டாரு. அப்ப ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம் நம்ம? கிரியைகள்லாம் முடித்த பிறகு அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார்னா ரெஸ்ட்ல இருக்கிறார் இல்லைங்களா? அதுதான் சப்பத் டே. ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்தவராயிருக்கிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றான். பாத்தீங்களா? என் பிதா இதுவரைக்கும் அவர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார், நானும் கிரியை செஞ்சுக்கிறேன். அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஓய்ந்திருந்தார். பட் கிரைஸ்ட் சொல்லும் என்ன சொல்றாரு? அவரும் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார், நானும் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தத்தை கொடுக்கலாங்க இதுக்கு? ரெஸ்ட் எடுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ இந்த ஓய்வு நாள்ல, இந்த சப்பத் டேல தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்னா, அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர் புதிய சிருஷ்டியை தயாரித்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு விஷயம். அவருக்கு தேவையானது இந்த முதற் பலன், ஃபர்ஸ்ட் பார்ன். எவ்வளவு பெரிய விஷயங்க பாருங்க. இது யாருக்கு புரியுங்க அன்புக்குரிய சகோதரர்களே? இந்த லாவை நம்ம புரிஞ்சு கொள்ளவில்லை என்றால் இனிமேலாச்சும் நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்வதற்கு புதிய சிருஷ்டியை உருவாக்கும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா இந்த லாவை கொடுத்தவர் லாவை மீறிட்டாரா? இஸ்ரேல் மக்கள் கொடுக்கும்போது ஓய்ந்திருந்தார் என்ற அந்த லாவை அப்ப தேவன் மீறிட்டாரா? அப்போஸ்தலன் பவுல் 2 தீமோத்தேயு 2:13 சொல்றாரு, தேவன் தம்மைத்தாமே மறுதலிக்க முடியாது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் என்ன செய்யல? இந்த ஒரு லாவை மீறல பாருங்க. அதுக்கு தான் கிரைஸ்ட் கேட்டாரு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உங்களில் எவனாவது எருது ஓய்வு நாள்ல ஒரு குழியில விழுந்துட்டா நீங்க உடனே போய் அதை ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா? அதை காப்பாற்ற மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஓய்வு நாள்ல வசனம் படிங்க சிஸ்டர். அது லூக்கா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். தூக்கிவிடானோ, அதாவது நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா? ஓய்வு நாள்ல, சப்பத் டேல நீங்க சப்பத்தை இந்த அளவுக்கு நீங்க ஆச்சரிக்கிறீங்க இல்லையா? பட் அதே நாள்ல உங்களுடைய எருது விழுந்துருச்சுன்னா உடனே போய் நீங்க அதை காப்பாற்ற மாட்டீங்களான்னு கேட்கும் போது அதுக்கு பதில் சொன்னாங்களான்னு பார்க்கும்போது பதில் எதுவும் சொல்லல, கடந்து போயிட்டாங்க அன்புக்குரிய சகோதர. பட் பெஸ்ட் இதுக்கு ஒன்று நல்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கிறார் நம்முடைய சகோதரன். என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த எருது யாரும் இல்லை, அந்த எருது ஒட்டுமொத்த மனுக்குழு. அந்த எருது அவர் ஓய்ந்திருந்தாருங்களா? அந்த 7ஆம் நாள்ல பிதாவாகிய தேவன் தன் கிரியைகளாம் முடித்து ஓய்ந்திருது இல்லையா? அந்த 7ஆம் நாள் இதுதான் நம்ம இருக்கிற நாள். அதுல இந்த எருது விழுந்துருச்சு. அந்த மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் தன்னுடைய மகனையே அனுப்புனார். எங்க போய் இது எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. அந்த லாவை நீங்க அப்படியே படிச்சுட்டு வரும்போது என்டையர் பைபிளே இதில் அடங்கிறது. இதில் அடங்கிருதுங்க. இந்த 2 கட்டளையா நம்ம லாஸ்டா பார்க்குறோம். லாஸ்டா ஒரு கட்டளை போய் நிற்க வைக்குது. அப்போ ஒட்டுமொத்த மனுக்களை மீட்பதற்காக பாவம் மற்றும் மரணம் என்ற குழியில மனுக்குள் விழும்போது அதுல இருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு மீட்பின் திட்டத்தை தயார் பண்ணி தன்னுடைய மகனாகிய கிறிஸ்துவை என்ன செய்றாரு? அனுப்பி ஒட்டுமொத்த மனுக்குலத்தை என்ன செய்றாரு? அதுல இருந்து மீட்கிறாரு. எந்த நாள்ல? ஓய்வு நாள்ல. அதைத்தான் வசனம் சொல்லுது, ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக உண்டாக்கப்படுது, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல. இப்போ இதனுடைய ஒரு கிளியரான அர்த்தம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, தன்னுடைய அந்த புதிய சிருஷ்டி என்ன செஞ்சுக்கிறாருன்னா இந்த ஓய்வு நாள்ல அவர் தயாரித்து கொண்டுக்கிறார். அப்போ அந்த ஓய்வு நாள் இப்போ நாம் இருக்கிறோம், சட்டத்திட்டங்களை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, தெளிவான விளக்கம் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கான பாடம் என்னன்னு பார்க்கும்போது ஏசாயா கழுத நிருபம் 58ஆம் அதிகாரம் 13-14. ஏசாயா கழுத நிருபம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும்
உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். போதும் சிஸ்டர். எவ்வளோ அருமையா வசனம் இருக்குது பாருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே எப்படி வாழணுமா நம்ம? உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் காலை விலக்கி. உனக்கு நம்மளுடைய இஷ்டத்தின் பிரகாரம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மளுடைய கால், நம்மளுடைய நடைகள் அவருடைய யோசனையின்படி நடக்குதா இல்லையா? சொல்றாரு, உன்னுடைய காலை விளக்கிறேன்றாரு. உன் வழிகளின்படி, உன்னுடைய மனசு என்ன சொல்றதோ அதன்படி நீங்க நடக்கிறீங்களா? அதன்படி நடக்காதீங்க. உன் வழிகளின்படி நடக்காமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாதீங்க. இதுதான் ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பது, ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. அந்த ஓய்வு நாள்ல நாம இருக்கிறோம். அவர் சொல்றாரு, எதுவுமே உனக்கு இஷ்டமானதை நீங்க செய்யாதீங்க. நீங்க உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, நீங்கள் என்னுடையவர்கள் அப்படின்றாரு. உங்களுடையவர்கள் அல்ல நீங்க அப்படின்றாரு. அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளே உனக்கு இஷ்டமானதை செய்யாதீங்கோ, உன் காலை விலக்கிருங்கோ, உன் வழிகளின்படி இனிமேல் நடக்காதீங்கோ, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாதீங்கோ. எதை நம்ம வாயிலிருந்து எதை வார்த்தை வரணும்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இதன்படி ஒருத்தர் நடந்துட்டாங்கன்னா அவங்க சபை. வசனம் பாருங்க எவ்வளவு அருமையாகுது. உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாள் என்று. மனமகிழ்ச்சி நாள்னா என்ன வந்தாலும் நம்ம சந்தோஷமா தான் இருக்கணுமா? தேவனுடைய திட்டம் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில தேவன் எதுவுமே அனுமதிக்க மாட்டாரு. அவருடைய திட்டத்தின்படி தான் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கணுமா? நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும். அதாவது சில சமயங்கள்ல வசனம் சொல்லுது, உன்னை குறித்து நீ யோசிப்பதற்கு உனக்கு எந்த தகுதி இல்லைன்னு தான் வசனம் சொல்லுது. எதனா ஒரு பிரச்சனை வந்தா நம்ம அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். வசனம் சொல்லுது, உன்னை குறித்து உனக்குள்ள பிரச்சனை இருக்கிறது, நீ உன்னை பத்தி யோசிப்பதற்கு உனக்கு எந்த விதமான இல்லைங்களா? நான் மேல இருக்கிறேன், நீ கீழே இருக்கிற. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ எட்டாதது, உன் யோசனைக்கும் என் யோசனைக்கும் எட்டாதது. அப்ப நம்ம என்ன யோசிக்க முடியும், என்ன சிந்திக்க முடியும்? அப்ப இதுக்கெல்லாம் நம்ம விரோதமாக போகும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய லா பிரின்சிபல் தேவனுக்கு இருக்குது. அதை மாத்திரம் நம்ம என்ன செய்யலாம், மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ அந்த பிரின்சிபல் பிரகாரம் நம்ம வாழ்ந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இது வரைக்கும் எத்தனை கட்டளை பார்த்துருக்குறோங்க? 4 முடிச்சிடலாங்களா? இன்னும் 6 பார்த்துடலாங்களா? டைம் இருக்குமா? ரைட்டு. ஏன் இங்க வந்து நிக்க வச்சேன்னா, முதல் 4 கட்டளை தேவனுக்கும் நமக்குமான உறவை பத்தி பேசுதுங்க. முதல் 4 கட்டளை பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த 4 கட்டளையும் பாருங்க, ரெஸ்பெக்ட் 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 ரெஸ்பெக்ட், மரியாதை. என்னை கனம் பண்ணுகிறவனை. ஒருவேளை இந்த 4 கட்டளையின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னா நம்ம இங்கேயே முடிச்சிடலாம் பாடத்தை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எல்லாம் பாவிகள், ஆதாம் சந்ததியிலிருந்து வந்தவர்கள். அதனால்தான் தேவனுடைய மிகப்பெரியதான அன்பு நம்ம மேல கொட்டப்பட்டிருக்குது. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம். எத்தனை தடவை நம்ம தவறு செஞ்சோம்னா தேவன் நம்மளை கோவப்பட்டிருந்தா இன்னைக்கு நம்ம சாம்பலாயிட்டு இருந்திருக்கணும். அவ்வளோ பாவங்கள் செய்து கூட இன்னைக்கு வரைக்கும் நம்மள கண்மணி போல அவருடைய கிருபையும் அன்பை காமித்து பொத்தி வளர்க்குறாரு. ஒரு நாள் நம்ம ரெடி ஆயிருவோம். அந்தத்துல அறிஞ்ச அந்த தேவன் டிராவல் பண்றோம், எங்க நம்ம சரியாவும் தேவன் நல்லா தெரியும். என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லிட்டு தவறு செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு தாவீதுக்கு. சொன்ன பிறகு தான் அவர் பாவம் செஞ்சார் பத்சேபாள் கிட்ட. ஒரு டைம்ல அவர் ரெடி ஆயிட்டார். அந்த தெரிஞ்ச தேவன். இப்படிதான் நம்ம கூட. இப்போ முதல் 4 கட்டளை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதை 2ஆ பிரிக்கும் போது தேவனுக்கும் மனிதனுக்கு இடையான உறவை பத்தி பேசுது. நெக்ஸ்ட் 6 கட்டளை இருக்குது இல்லைங்களா? இது நமக்கான உறவை பத்தி பேசுது. அதாவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கான உறவை பத்தி பேசுது, ஒரு சகோதரி சகோதரிகளுக்கான உறவை பத்தி பேசக்கூடிய இந்த 6 கட்டளை. முதல் 4 கட்டளை எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் 6 கட்டளை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. முதல் 4 கட்டளை தேவன் எப்படி நேசிக்கணும், அவர் எப்படி கனம் பண்ணணும், அவர் எப்படி மரியாதை செலுத்தணும், அன்பு செலுத்தணும், அவருடைய நாமத்தை எப்படி வீணிலே வழங்காம இருந்துடக்கூடாது, கரெக்டான கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கணும். ஆனா நெக்ஸ்ட் 5லிருந்து 10 கட்டளையை பார்க்கும்போது, நான் என் சகோதரன் என்னுடைய சகோதரி கூட நான் எப்படி நடந்துக்கிறேன், அவங்களை எப்படி நான் உயர்வாக நான் மதிக்கிறேன்,
அவங்கள்ட்ட நான் எப்படி அன்பு செலுத்துறேன். என்னை நேசிக்கிற மாதிரி நான் என் சகோதரனையும் என் சகோதரியும் நான் எப்படி நேசிக்கின்ற ஒரு டெஸ்ட் தான் 2வது டெஸ்ட்டுக்குள்ள நம்ம போக போறோம். ரொம்ப ஒரு இத நிறைய தடவை இந்த சப்ஜெக்ட் சகோதரர்கள் எடுத்திருக்கிறாங்க. பட் இதை இதை படிக்கும்போது நிறைய கேள்விகள் என்னன்னு கேட்டுக்கினேன். எனக்கே உணர்த்துதலா இருந்துச்சு. பைபிளே இருக்குது, லா இருக்குது, பட் என் கொள்கையே வேறையா இருக்குது. இதைத்தானே தேவன் இந்த ஒரு பிரின்சிபலை நீ எடுத்துக்கப்பான்றாரு. பட் நான் என்னுடைய கொள்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. பட் என்னுடைய கொள்கையிலே நான் வாழ்ந்துக்கும் போது நான் எப்படி புதிய சிருஷ்டி ஆக முடியும்? நான் என்னுடைய கொள்கையிலே வாழும் போது எப்படி நான் சாட்சியா இருக்க முடியும்? அப்போ எப்போ நான் என்னுடைய கொள்கையில வாழ்ந்து கொண்டோ எனக்குள்ள இருப்பது எல்லாமே சுயநலம் 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 சுயநலம். சுயநலத்துக்காகத்தான் சபைக்கு வருவேன், சுயநலத்துக்காகத்தான் நான் பாடத்தை பேசுவேன், சுயநலமாகவே நான் வாழ்ந்து விருதவாய் நான் போயிடுவேன். நான் வேஷமாக வாழ்ந்து விருதவாய் நான் தெரிஞ்சு லாஸ்ட்ல இப்படித்தான் எனக்குள்ள நான் நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் 5வது பாயிண்ட் பார்க்கும்போது 5வது பாயிண்ட் என்ன சொல்றதுன்னா, வயசுல மூத்தவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்க. ரெஸ்பெக்ட் ஃபார் ஏஜ். எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் 12 வசனம் படிங்க சிஸ்டர். எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் 12 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்களை நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கன பண்ணுவாயாக. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வசனம். ஆனா அதுக்குள்ள ஒரு மீனிங் இருக்குது பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. என்ன சொல்றாருன்னா வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல நீ நீடித்த நாட்களா, யாருக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு. இது 5வது ஒரு கட்டளை. அந்த தேசத்துல நீ நீடித்த நாட்களாய் நீடித்திருப்பதற்கு என்ன செய்யணுமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயகன்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம் புரிய சகோதரிகளே? விளக்கம் கொடுக்குறதே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். உன் தகப்பனையும் தாயை நீங்க கனம் பண்ணணும்னா உங்க மனசாட்சி சொல்லலாம், ஆமா பதா இது வரைக்கும் நான் என்ன செய்றேன், வசனத்தின் பிரகாரம் என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் நான் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கின்றேன், கீழ்ப்படுதலும் கொடுக்கின்றேன், சொல்ற பேச்சை நான் தட்டுவதில்லை, மூச்சு விட்டாலே நான் என்ன செஞ்சு விடுவேன், கிரியைகளை நான் செய்து விடுவேன். அதன் பிறகு ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம் சகோதர சகோதரிகள், நல்லது தான். ஆனா வசனத்துக்குள்ள போகலாம், உண்மையான அர்த்தத்தை அது என்ன சொல்ல வருது. உன் இந்த தேசத்துல நீடித்த நாட்களா நிலைச்சிருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய்யணும், கனம் பண்ணணும். இஸ்ரேல் மக்கள் கட்டளை கொடுக்கும்போது எகிப்து தேசத்துலேருந்து அவங்க வெளியே வந்த பிறகு 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் நடந்து பிரயாணம் பண்ணி போகும்போது தேவன் அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி உங்களை எகிப்து தேசத்துலேருந்து கூப்பிட்டு வந்தனோ அங்கே நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் யாருக்கு சொல்லி தரணும், நீங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க யாருக்கு சொல்லணும், நீங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்க அந்த பிள்ளைகள் வளர 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 என்ன நடக்கும் சொல்லுங்க, தேவனை மையப்படுத்துவாங்க இல்லைங்களா? சொல்லி கொடுக்க பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் உள்ள போயிடுச்சு, இருதயத்துக்குள்ள போயிடுச்சு. அதுக்கு மீறி அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க இருதயமே அவங்கள சாவடிச்சிரும். ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க காட்டி அந்த பிள்ளைகள் அவங்களுடைய தகப்பன் தாயை எப்படி மதிப்பாங்க? வசனம் என்ன சொல்லுது, நீ தேசத்துல நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணுங்க. இப்ப விட்டுருங்க, இது டோட்டலா அவுட் ஆஃப் கான்செப்ட் போயிடுச்சு. எந்த தகப்பன் தாயும் பிள்ளைகளை சில பேர் வளர்க்குறவங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் அவங்க வயசானாலும் ஓல்டேஜஸ்ல விடாம கடைசி வரைக்கும் அந்த மரியாதை காப்பாத்துறாங்க. அவன் அந்த உணர்வு இருக்கும், சின்ன வயசுலேயே எல்லாமே ஞாபகப்படுத்துவாங்க. நான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், எனக்கு யார் சப்போர்ட் பண்ணா, இந்த நிலைமைக்கு வரும்போது நான் எப்படி வந்தேன், இதுக்கு பட வேண்டிய கஷ்டங்கள் என்ன, இதுல எப்படி படிச்ச, இதெல்லாம் ஒன்னொன்னு சின்ன வயசுலேயே சொல்லி 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 வளர்க்கும் போது அது அவங்க தலையில அப்படியே உக்காந்துரும். அப்பேற்பட்ட பிள்ளைகள் நல்லா வளர்ந்து நல்ல ஸ்தானத்துக்கு வரும்போது கூட தகப்பன் தாயை கனம் பண்ணுவாங்க. இந்த நிலைமைக்கு நான் வரது காரணம் என்னுடைய தகப்பன் தாயின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, உலகத்திலேயே அது நடக்குது, உலகத்திலேயே நடக்குது. பட் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒருவேளை அது அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கரெக்டாக கற்றுக் கொடுக்காமல் இருந்திருந்தால், கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா மதிப்பு கிடைச்சிருக்கும். ஒருவேளை கற்றுக் கொடுக்கலன்னா கண்டிப்பாக கனம் பண்ணியிருப்பாங்களா? கனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் சில வசனங்களை நம்ம சேர்க்க போகிறோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32 வசனம் படிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32 வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது.
நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. சபையில எல்டர்ஸ், டீக்கன்ஸ், மூப்பர்கள், வயதானவர்கள், அவங்களுக்கு நம்ம கனம் பண்ணணுமா? வசனம் சொல்றது புலம்பர் 3:27, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது. சிட்சிக்க வேண்டிய விதத்துல தன் பிள்ளைகளை சிட்சிக்கும் போது வசனம் என்ன சொல்லுதுங்க? ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இது நீதிமொழிகள் 22:6 படிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். முதிர் வயதில் அதை எதை விட மாட்டாங்க? நீங்க என்ன நாலேஜ் கொடுத்தீங்களோ, நீங்க என்ன ஆகாரத்தை கொடுத்தீங்களோ அதை விட மாட்டாங்க. அப்படின்னு அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுப்பாங்க பெற்றோர்களை, எந்த அளவுக்கு கனம் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கல இந்த கட்டளை, 5வது கட்டளை நம்மளை ரொம்ப தாக்குது இல்லையா? பெற்றோர்களாக நமக்கும் தாக்கும். இப்போ பிள்ளைகள் உட்கார்ந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நம்ம பிள்ளைகளை அவங்க இளமையிலேயே அவங்களுக்கு ஒழுக்கத்தோடு, ஒரு கட்டுப்பாடோடு, நிறைய பொறுப்பு, நிறைய கீழ்ப்படிதலை என்ன செய்யணும்? அதுக்கு அந்த பாண்டுக்குள்ள அவங்கள கொண்டு வரணும். அவங்களை கொண்டு வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கணம் யார் கொடுப்பாங்க? பெற்றோர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கணத்தை யார் கொடுப்பாங்க? நரைத்த முதிர் வயது உள்ளவர்கள், சபையில் இருக்கவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாலும் அதை கீழ்பட்டு வாழ்வாங்க. அதை தப்பா சொல்றாங்களா கரெக்டா சொல்றாங்களா தீர்மானிக்க வேண்டியது நம்து இல்ல. சீனியர்ஸ் என்ன சொல்றாங்க அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்றது முக்கியமான விஷயம். தவறோ சரியா தேவன் பார்த்துக்குவார். அங்க நான் கீழ்ப்படுதல காண்பிக்கிறேன்னா இதுதான் முக்கியம். ஸோ பாருங்க, இந்த சட்டத்திட்டத்துக்குள்ள நம்ம வாழ்றோமா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 வார்த்தை இருக்குது இங்கிலீஷ்ல, ஹானரிங் அண்ட் ஒபீடியன்ஸ். ஹானரிங்னா கனம் பண்ணுதல், ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கனம் பண்ணுதலுக்கு இந்த கீழ்ப்படிதலும் கனம் பண்ணுதலும் சமமான வார்த்தை கிடையாது. கனம் பண்ணுதலே வேற, கீழ்ப்படிதலே வேற. ரைட். இப்போ நான் எதை ஃபர்ஸ்ட் நான் கடைபிடிச்சேன்னா எது வரும்? கீழ்ப்படிதலை நான் கத்துக்கிட்டு கனம் பண்ணுதல் வரும். அதனால வேற வேற இருக்கிறதுனால உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயகனா இங்க ஆவிக்குரிய விஷயத்துல லிட்டரல் அர்த்தம் சொல்லிட்டேன். ஆவிக்குரிய விஷயத்துல சபைன்னு வரும்போது, சபை ஒழுங்குக்குள்ள வரும்போது, சபை சட்டத்திட்டங்களுக்கு வரும்போது, டீக்கன்ஸா இருக்கட்டும், ஊப்பர்கள் இருக்கட்டும், வயசுல சத்திய வயசுல அனுபவம் வயசுல அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிணும். இங்க நம்ம கீழ்ப்படிச்சிட்டா எல்லாமே நடக்குங்க அன்புக்குரிய சார். இதை சொல்றாரு. 2 விஷயம் சொல்றாரு, ஒன்னு லிட்டரல், ஒன்னு சிம்பாலிக். 2 விஷயத்த சொல்லி இந்த 5வது கட்டளையை சொல்றாரு, மரியாதை, ரெஸ்பெக்ட். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. எவ்வளோ ஆழமான ஒரு விஷயங்கள் இருக்குது பாரு. 6வது ஒரு லாக்குள்ள நம்ம போலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் இண்டிவிஜுவலிட்டி. தனிநபரின் மதிப்பிற்கு கௌரவத்தை கொடுக்கணுமா? தனிநபர் சபையில ஒவ்வொரு தனிநபருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்கணும். அப்படின்னா அது என்ன வசனம் எடுத்துக்கலாம்? எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக. அவ்வளவுதான். கொலை செய்யாதிருப்பாயாக. ரெஸ்பெக்ட் ஃபார் இண்டிவிஜுவலிட்டி. தனிநபருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை சபையில் என்ன செய்யணுமா? கொடுக்கணுமா? இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா, நம்ம கிரைஸ்ட் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்த 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது அவர் மலப்பிரசங்கத்தில் ஒன்று பேசுறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22 பேசுறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது. படிங்க சிஸ்டர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்.
தன் சகோதரனை ஆ, வீணன் என்று சொல்லுகிறவன் சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் உடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு எரி ஏதுவாயிருப்பான். நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அந்த லாவ மலப்பிரசங்கத்துல கிரைஸ்ட் பேசும்போது எப்படி பேசிட்டார்னா, தன் சகோதரனை தன் சகோதரனை தன் சகோதரனை காரணம் இல்லாம கோவப்படுறது, ஆதாரம் இல்லாம மற்றவங்க மேல குறை சொல்றது, எந்த ஒரு பேஸ் இருக்காது, ஆதாரமே இருக்காது. இதெல்லாம் ஏன் வருது? இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் வருது சபையில? பொறாமை இல்ல, விசுவாசம் இல்ல. இதெல்லாம் நடக்கணும்னு தான் வேதவசனம் சொல்லுது. சபை ஒரு பெரிய கூடாரம். இங்கதான் பல அனுபவத்தை நம்ம வழக்க பெற்றுக்கொள்ளணும், பல அனுபவத்துக்குள்ள போகணும். இங்க இடத்துல நம்மளுக்கு எல்லாமே இருக்கும், தலை குனிவு ஏற்படும், கெட்ட பெயர்கள் வரும். இது எல்லாத்தையும் சகிப்புத்தன்மைன்ற ஒரு கேரக்டர் நமக்குள்ள இல்லாம போயிடும். இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். எப்போ விசுவாசம் நமக்குள்ள கம்மியாகுதோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முட்டாள்தனமான எண்ணங்கள், புத்தியீனமான யோசனைகள் ஏன்னா பார்க்கும்போது இந்த கட்டளைக்குள்ள அடங்கிருது. பாருங்க எந்த அளவுக்கு நம்ம மெச்சூரிட்டிக்குள்ள வளரணும். கொலை செய்யாதிருப்பாயாக, எவ்வளோ ஆழமா இருக்குது பாருங்க வார்த்தை. ஒரு ஒரு அதாவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது தனிநபருக்கான ஒரு உரிமைன்னு சொல்லிட்டேன், தனிநபருக்கான ஒரு மரியாதைன்னு சொல்றேன். இப்போ ஒரு தனிநபர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதையே ஏத்துக்கணுன்ற ஒரு மனசு நமக்குள்ள இருக்காது. இது யாரும் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். பொதுவான கருத்தை தான் நம்ம என்ன செய்வோம், அங்கீகரிப்போம். ஆனா அந்த தனிநபருக்கான கருத்தை நம்ம அங்கீகரிக்கிறோமா ஃபர்ஸ்ட்? அதில் அவர் சொல்லிட்டோம், அவர் பேசிட்டோம், அதை நம்ம வாங்கி நம்ம எல்லாம் உட்காந்து யோசித்து அது எந்த அளவுக்கு சபைக்கு தேவை, எந்த அளவுக்கு சபைக்கு பயன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அறிஞ்சு அதை எக்ஸாமின் பண்ணி நம்ம தீர்ப்பு கொடுக்குறோமா? இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனிநபருடைய கருத்தை நம்ம என்ன செய்கிறோம், நிராகரிச்சிடும். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கொலை செய்யாதிருப்பாக, பேசட்டும், அந்த உரிமையை அவருக்கு கொடுக்கணும். அந்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுத்தாகணும். அவர் என்ன பேசிட்டோம் அதை வாங்கக்கூடிய அதை அங்கீகரிக்கக்கூடிய அதை அனுமதிக்கணும். அந்த மனசு நமக்குள்ள இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த தனிநபர் ஒரு கருத்தை சொல்லும் போது என் கருத்தை தான் சபை ஏற்றுக்கணுன்றது கிடையாதுங்க. இல்லை என்னுடைய கருத்தை சபை ஏற்றுக்கொண்டு அதை தீர்மானமாக அதை அங்கீகரிக்கணுன்றது கிடையவே கிடையாது. அப்போ அந்த மென்டாலிட்டி கூட அந்த தனிநபர் இருக்கணும். கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனா பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையில இது இல்ல. சபையில இது இல்ல. பலவிதமான தன்மை, பலவிதமான கருத்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம எப்படி கையாளுறோம்? அப்போ இதை கையாளுறதுக்கு நம்ம எவ்வளவு அனுபவம் நம்ம பெற்றிருக்கணும். இதுக்கு மூல காரணம் ஒரு வசனம் இருக்குதுங்க. என்டையர் சபையை எதுக்கு ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய ஆலை மனுஷனுடைய தேகத்துக்கும் ஆலயத்துக்கும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். எதுல அப்போஸ்தலன் பவுல் எதுல எழுதியிருக்கிறாருன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் நீங்க 16 வசனம், அந்த வசனம் நீங்க 16 வசனங்கள் அதுல இருக்கு, மொத்தம் 27 வசனங்கள். 27 வசனங்களும் படிக்கும் போது ஒவ்வொரு அவயத்தை பத்தி பேசுறாரு. கண்ணானது நான் காலா இருக்க ஆசைப்பட மாட்டேன், ஆசைப்பட்ட என்ன நடக்கும், கையானது கண்ணு, இப்படி ஒன்னொன்னா இருக்கும். ஒவ்வொரு அவயத்துக்கும் தேவன் நசிச்சிருக்கிறாரு, ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிறாரு. அதில் நீங்க 26, 27 லாஸ்ட் 2 வசனம் படிங்க சிஸ்டர். 26 வசனம், 27 வசனம். கொரிந்தியர் 1 3ஆம் அதிகாரம் 23 வரைக்கும் தான் இருக்கு. இல்ல 26, 27 படிங்க சிஸ்டர். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். இது இருக்குதா சபை மத்தியில? இல்ல. சபை தேவனுடைய ஆலயம்னு சொல்லிட்ட பிறகு, ஒவ்வொன்றும் ஒரு கல்லுன்னு சொல்லிட்ட பிறகு அவ்வளவு வசனங்களை நம்ம படிக்கணும், சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க 26, 27 படிக்கும் போது ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடுமா? இன்னைக்கு ஒரு அவயம் பாடுபட்டால் எந்த அளவுக்கு நமக்கு துடிக்குதுங்க. ஒருத்தர் கிரிட்டிக்கலா படுத்திருக்கிறாரு, ஒரு அவயம் மற்ற அவைகள் என்ன செய்யுது? இஸ்ரேல் மக்கள் ஐகிப்து தேசத்துல இருந்து வந்தாங்க, டேபர்நாக்கலை கட்டுறதுக்கு அங்கிருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, திருடின்னு கூட வந்தாங்க. ஆனா ஆலயத்தை கட்டுறதுக்கு காசு கொடுக்கணும் போது யாரும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அப்ப என்ன வந்துருச்சுன்னா சுயநலம் வந்துருச்சு அங்க இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே. கூட இஸ்ரேல் மக்கள் அங்க அப்ப அந்த அந்த இஸ்ரேல் மக்கள் கூட வந்துட்டுக்கிறாங்க. ஒரிஜினல் இது யூத ஜனங்கள் கூட அதுல இருக்கிறாங்க. அப்ப இந்த டேபர்னக்கல் கட்டுறதுக்கு செலவினங்களுக்கு தேவன் யாருடைய இருதயத்தை ஏவினாரோ, அப்படின்னா இந்த லாவு உள்ள யார் இருந்துச்சோ, தேவனுடைய அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சோ அவங்க ஒண்டி தான், ஏவப்பட்டவர்கள் ஒண்டி தான் கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அப்போ ஒரு அவையம் ஒருத்த இடத்துல கஷ்டப்பட்டிருக்குன்னா ஒட்டுமொத்த அவையத்தை பார்க்கும்போது யாருக்கு இந்த வார்த்தைகள் உண்மையா இருக்குதோ அவங்க ஒண்டி தான் போய் அந்த சகோதரனை தாங்குவாங்க. அந்த அவை என்ன ஃபீல் பண்ணுனா, எனக்கு இவ்வளவு அவைகள் இருக்குது, ஆனா என்னை பார்க்க வந்த அவையங்களோ கொஞ்சம். இதுல நிறைய அனுபவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நிறைய அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். அப்பதான் ஒருத்தர் கிறிஸ்தவராக மாறுவதற்கு முடியும். அதனால் ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லா அவைகளும் பாடுபடுதானா, வசனத்திற்கும் பிரகாரம் பார்க்கும்போது இன்னைக்கு அது இல்லை. ஒரு அவையும் மகிமைப்பட்டால் எல்லா அவைகளும் சந்தோஷப்படுமானா சந்தோஷப்பட மாட்டேங்குது. எப்படி சந்தோஷப்படும்? ஏன் சந்தோஷம் வரமாட்டேங்குதுன்னு பார்க்கும்போது, ஏன் கொள்கையே வேற தேவனுடைய லாவே வேறன்னு இருக்கும்போது எப்படி சந்தோஷப்படும்? பாருங்க, நாம இன்னைக்கு லாக்கு விரோதமா தான் வாழ்றான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. என் கொள்கையின் பிரகாரம் தான் நான் வாழ்றேன். இன்னைக்கு அரசியல்வாதிகள்ட்ட பாரு, கொள்கையில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு கொள்கையை உடைச்செறிஞ்சு இன்னொரு பார்ட்டி கூட போய் சேர்ந்துருவாங்க. நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. தேவனுடைய சட்டத்திட்டம் தான் என்னுடைய கொள்கையா இருக்கணும், லா தான் என்னுடைய கொள்கையா இருக்கணும், அதன் பிரகாரம் தான் நான் வாழ்வேன். ஒரு அவயம் பாடுபடுதா உடனே நான் துடிக்கணுங்க, போகணும். என்னால் முடிந்தது ஒன்னு ப்ரேயரா இருக்கணும், ஒன்னு ஃபைனான்ஸா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும். பெயருக்கு அளவுல நம்ம வாழ்ந்துடக்கூடாது. பாருங்க, ரெஸ்பெக்ட் ஃபார் இண்டிவிஜுவலிட்டியில எந்த ஆழத்துக்கு நம்மளை கூட்டும் போது பாருங்க, 27 வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமா இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம்ன்றாரு. அப்போ ஒருத்தருடைய தனித்தன்மையை மதிச்சு, எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அது மாத்திரம் இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை நம்ம ஏற்று நடக்கணுங்க அன்புக்குரிய சகோதரர்களே. 7வது ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் கான்ட்ராக்ட். ஒப்பந்தங்களை நம்ம மதிக்கணுமா? ஏன்னா ஒப்பந்தங்களை மதிக்கிறது இது எங்க லால இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான வசனம் எடுக்கலாம் நம்ம. எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். விபசாரம் செய்யாதிருப்பாயாக. பட் தலைப்பு என்னன்னு படிச்சோம் நம்ம, ரெஸ்பெக்ட் ஃபார் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுமா? தலைப்பு இதை எடுத்தாச்சு, ஆனா வசனம் பார்க்கும்போது விபச்சாரம், இந்த கட்டளைக்கு ஆழமான ஒரு கருத்தை பத்தி கிரைஸ்ட இதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். படிக்கலாம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27, 28. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27, 28. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அப்போ இந்த கட்டளை, பழைய ஏற்பாடு கட்டளை, கிரைஸ்ட் ஊழியத்தில் வரும்போது அதுக்கான விளக்கம் இங்க கொடுக்குறாரு. அதை நாம் இந்த வசனத்தை படிச்சிட்டோம். அப்போ அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு அங்க ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட்டாரு. அப்ப என்ன சொல்ல வராரு கிரைஸ்ட் இந்த ஒரு வார்த்தைகள் மூலியமாக? இந்த வார்த்தையினுடைய கருத்து, இந்த வார்த்தையினுடைய பொருள் வெறும் செயலில் காமிச்சிடாதீங்க. அதாவது இந்த வசனங்களை சொல்லிட்டு நம்மளுடைய மூளைக்குள்ள எடுத்துன்னு போயிட்டு விரிவுபடுத்துறார், ஸ்ப்ரெட் பண்றார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த 7வது கட்டளையினுடைய முக்கிய நோக்கம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடுவே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு உறவு பத்தி இங்க ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாரு. ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாரு. ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன சொல்றாரு? நீங்கள் பழகி பெறுங்கள். ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அங்க உண்டாகுது. ஆனா இங்க நிறைய இதுக்கான விளக்கங்கள் இருக்குது. பட் முக்கியமாக நாம் இதை பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொள்கையினுடைய அடிப்படை
அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு பரிசுத்தமானது. அதை நம்ம மதிக்க தெரியணும். அந்த மதிப்பு கொடுத்தாகணும். கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம். நம்மளுடைய 7வது பாயிண்ட் என்னங்க, ரெஸ்பெக்ட் ஃபார் கான்ட்ராக்ட். எப்போ அந்த கான்ட்ராக்டை ஏற்படுத்தி கொண்டோம்? திருமணம் ஆகும் பொழுது நிச்சயதார்த்தம், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டோம். அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள நான் கரெக்டாக இருக்கிறேனா அப்படின்னா, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கௌரவத்தையும் மனைவி கொடுக்குறாங்களா? மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையும் கௌரவம் யாரு? கணவன் கொடுக்குறாங்களா? இந்த ஒரு பரிசுத்தத்தை நம்ம கடைசிவரையும் காப்பாத்தினே வரணும். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுக்காம அப்படியே அந்த பரிசுத்த அந்த ஒப்பந்தத்தை அந்த கான்ட்ராக்ட் அப்படியே சுமந்து கொண்டு நம்ம போறோமா? ஒரு கேள்வி. ஆனா இந்த 7வது கட்டளை இப்ப நான் சொன்ன விளக்கத்தை விட ஆழமானது, ரொம்ப ஆழம். லிட்ரல் புரிஞ்சுக்கணும். லிட்ரல் அர்த்தம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போஸ்தலன் பவுல் ஒரு பக்கம் எழுதுறாரு, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ல இருந்து 16 படிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ல இருந்து 16. அந்நிய அந்நிய நோக்கத்தில் அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பார்களாக. பாத்தீங்களா? இந்த ஒப்பந்தத்தை எங்க எடுத்துன்னு போறாருன்னா, படிங்க சிஸ்டர். நீதிக்கும் அநீதிக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க சிஸ்டர். அந்நிய நோக்- ஆ. 14ல இருந்து படிங்க. அந்நிய நோக்க அந்நிய நுகத்துக்கா? அந்நிய நோக்கத்திலே இதை பார்த்து படிச்சிருங்க, போர்டுல பார்த்து கிளியர் ஆகுது. அந்நிய நோக்கத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருங்க. அந்நிய நுகத்திலே நுகம்ன்றது பிணைக்கப்படாதிருங்க. என்னங்கோ? பாரம், வெயிட். ஒருவேளை நமக்கு கொடுக்குற பாரம் கிரைஸ்ட் சொல்லிக்கிறாரு, இது உங்களுடைய பாரம் வெயிட் தான், அது என் மேல போட்டுருங்க, பட் என்னுடைய நுகம் லகுவானது, அதை நீங்க சுமந்துங்க. அப்படின்னா லாத்தான் இது. இதன் பிரகாரம் வாழ்ந்துட்டீங்கன்னா இது கஷ்டம் இல்லை, ஈஸின்றாரு. ஆனா இதை விட்டுட்டு அந்நிய நுகத்துக்கு நம்ம போயிட்டோம்னா வசனம் சொல்லுது, அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அது இதை விட கொடூரமானது. அதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். தயவுசெய்து அந்நிய நுகத்தோட வெளியே இருக்கலாம், அவுட் சைட் த கேம்பஸ், அவுட் சைட் த டெம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்குள்ள போய் நீங்க மாட்டிக்காதீங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இருக்காது. நம்மளுக்கு அங்க ஒரு எந்த விதமான ஒரு திருப்தி ஏற்படாது. அங்க அநீதி தான் இருக்கும், இங்க நீதி இருக்கும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுன்றார். இப்போ கணவன் மனைவி உறவை எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது வசனம் பாருங்க, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இன்னைக்கு நிறைய பேருடைய தாட்ஸ் எப்படி இருக்கலாம், சபையில நம்ம ஒழுக்கமா இருக்கலாம், உலகத்துல எப்படின்னா வாழ்ந்துக்கலாம். ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சர். இந்த வசனம் நம்மளை சாகடிச்சிடும். ஒருவேளை நம்ம அப்படி போயிட்டோம்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. வசனம் சொல்லுது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் வராதுங்க. அப்புறம் சிஸ்டர் 15 பாருங்க, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேதி. பேலியால் யாருங்கோ? பேலியால் யாருங்கோ? அந்நியர்கள் தான். ஆனா அவங்க எவ்வளவு கொடூரமானவர்கள் படிச்சிருக்கணுமா? ஒருத்தனுடைய மனைவியை பேலியாளின் மக்கள் என்ன செஞ்சாங்க? இரவு முழுதும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சின்ன பெண்ணமா ஆக்கி போட்டாங்க. அவங்க யாரு? பேலியாளின் மக்கள். ஒருவேளை நம்ம பிணைஞ்சிட்டோம்னா நம்மளும் பேலியாளின் மக்கள் ஆயிரும். கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவுக்கும் ஒருவேளை நம்ம வெளியே போயிட்டோம்னா கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு இருக்காது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு அங்க பங்கு இருக்காது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்த அழைப்புல இருந்து ரொம்ப தூரமா போயிருப்போம். 16 வசனம் படிங்க சிஸ்டர். 16 வசனம் போடுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏதுன்றாரு. பதல்ல விக்கிரகமா மாறிடுச்சு, சம்பந்தம் இருக்காது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். வசனம் படிக்கும்போது நம்மெல்லாம் கற்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு கல்லாம் மாற போறோம். பட் இந்த ஒரு
பிணைப்பு நம்மளுக்கு இருந்துடக்கூடாது. விபச்சாரத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஒருவேளை அது சபையில இருந்தாலும் சரி, உலகத்துல இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட அவன் என்ன செய்றாரு, நீங்கள் ஆலயத்துக்கு புறம்பன்றார். உங்களுக்கு ஐக்கியம் இருக்காது. உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இருக்காது. இந்த சட்டதிட்டங்களின்படி நீங்க வாழணும். பட் உங்களுடைய கொள்கையில நீங்க வாழும்போது இங்க மேட்ச் ஆகாதுங்க. ஒண்ணு அந்த ஒரு 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 ரிலேஷன்ஷிப்குள்ள அந்த பாண்டுக்குள்ள நீங்க இருக்க முடியாதுன்னு தான் சொல்றாரு. அதனால இந்த 7வது பாயிண்ட் கூட நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அங்க கொடுக்குது பாருங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால உறுதியான அர்ப்பணிப்பு தேவனுக்கும் நமக்கும், என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய கணவனுக்கும் அந்த உறுதியான பாண்டு, அதுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட். நம்மளுடைய கணவன் இயேசு கிறிஸ்து, அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட். நம்முடைய அப்பா பிதாவாகிய தேவன், அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட், இண்டிவிஜுவலிட்டி ரெஸ்பெக்ட், அது ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா காப்பாற்றிக்கொள்ளணும். 8வது ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி. ரெஸ்பெக்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்களை மதித்தல். இன்னும் எளிமையாக சொன்னா, பிறருடைய சொத்துக்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? பிறருடைய சொத்துக்களுக்கு. இப்போ சபையில் நல்லா ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மீடியம் ரேஞ்சில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைங்களா? பட் 8வது பாயிண்ட் படிக்கும்போது ரெஸ்பெக்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி, சொத்து, ஒருத்தருக்கு இருக்கிற சொத்து, அதுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். வசனம் என்ன சொல்லுது? எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், களவு களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாய் இஸ்ரேல் மக்கள் கொடுக்கும்போது இது லிட்ரலாக அவங்க இந்த அர்த்தம் அவங்களுக்கு இருந்தது. களவு செஞ்சிடாதீங்க, அவங்கவுங்களுடைய இது அவங்கவுங்களுக்கு தான். ஆனாலும் இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஏன் கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு? அவங்க அந்த அந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க, ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருந்தாலும் அதுக்கு தப்பு இல்லை. பட் லா வந்துட்ட பிறகு தப்பு ஆச்சுங்களா? அதனால தான் இஸ்ரேல் மக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இதை நாம் படிக்கும் போது பிறருடைய சொத்து, சொத்துனா என்னங்க? சொத்துன்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம விரிவாக பார்க்கும்போது இந்த உடைய லாக்குள்ள கொஞ்சம் நம்ம ஆழமாக ட்ராவல் பண்ணோம்னா, சொத்துன்னு பார்க்கும்போது ஒருவேளை பணம், நிலம், பொருட்கள், உடைமைகளுக்கு மட்டும் பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு இன்னும் முக்கியமான பல சொத்து இருக்குது. மனுஷனுக்கு வெறும் சொத்துன்னும் போது இது மாத்திரம் அர்த்தப்படாது. இன்னும் பல சொத்துக்கள் இருக்குது. உதாரணமாக ஒரு திருடன் வந்து என்னுடைய பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்குள்ளே என்னுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கேஷு கூட மொபைலும் போயிடுச்சு. எல்லாமே போன மாதிரி தான் கணக்கு. இன்றைக்கி ஒரு மொபைலில் எல்லாமே என்ன செய்கிறோம்? அக்சஸ் பண்ணுறோம். எல்லாமே A to Z. போயிட்டோம்னா அவ்வளோதான், நர்வஸ் ஆயிரும், தலைச்சக்கரம் வந்துடும், படபடப்பு வந்துடும். ஏன்னா எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்படி ஆயிடுச்சு இப்போது டெக்னாலஜி. ஒரு போயிட்டா என்ன 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 நினைப்போம்? எப்படியோ லாக் இருக்கா, ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் இருந்தாலும் கஷ்டம் இருக்கு இல்லையா? அப்போது ஒருத்தன் என்கிட்ட ஒரு பர்ஸை திருடும் போது எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? எவ்வளோ லாஸ் ஆகும் நீங்களே சொல்லுங்க. எல்லாமே என்னாச்சு? கொஞ்சம் தாங்க லாஸ். ஏன்னா லாக் என்கிட்ட தாங்க இருக்குது, அவ்வளோதான். பர்ஸில் பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தான் போச்சு. ஆனால் ஒரு சகோதரன் என் பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் போது நான் என்னுடைய என்டையர் லைஃபை இழந்துருவேன். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி என் பேருக்கு அவமரியாதை சபையில் கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த சபை என்னை பார்க்கக்கூடிய பார்வை, என் லைஃப்பை டோட்டலாக நான் இழந்துருவேன். உண்மையா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி வாழணும்? சபையில் என்னத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்? தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளோ ஆழமாக நம்மளை அழைச்சிட்டு போகுது. வசனம் பார்க்கும்போது சொத்துக்களை மதிங்கோ. நமக்கு இருக்கிற கௌரவத்தை இன்னொருத்தர் அதுக்கு தகுந்த கௌரவத்தை கொடுக்கணுமா? ரெஸ்பெக்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னு அர்த்தம் நாங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம கூட இருக்க சகோதர சகோதரங்களே மறைமுகமாக பேசுறது, பெருமுதகுதில் பேசுவது, பொறாமை கொள்ளுவது, வாய்ப்புகள் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்காதவங்க கிடைச்சவங்களுக்கு மேலே இருக்கிற பொறாமைகள், இப்படி நிறைய இருக்குது சபையில். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுறது, அதாவது இதெல்லாம் வந்து இந்த 8வது கட்டளைக்குள்ளே இருக்குது, அடங்கி இருக்குது. அப்படி பார்க்கும்போது மனுஷனுக்கு ஒரு சொந்தமான ஒரு மதிப்புமிக்க ஒரு சொத்துன்னு பார்க்கும்போது என்னதுங்க? பெயர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது மதிப்புமிக்க சொத்து எதுனா அவங்களுடைய நேரம்.
அந்த நேரத்தை இன்னொரு சகோதரன் வந்து திருடினாலும் திருட்டு தான். ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமைக்குள்ள இன்னொரு சகோதரனும் சகோதரி வரும்போது அது கூட திருட்டு தான். அதெல்லாம் பாருங்க, அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டா வளரணும் நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில. இன்னொருத்தருடைய நேரத்தை நாம திருடுவதோ, இன்னொருடைய நேரத்தை நாம செலவழிப்பதோ, இன்னொருத்தருடைய பிரைவேசிக்குள்ள நாம போய் அதுக்குள்ள அதிகாரத்தை செலுத்துவது கூட வசனம் என்ன சொல்லுதுன்னா, களவு செய்யாதிருப்பாயா. அது களவு, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதனால களவு இருப்பாயாக என்ற ஒரு கட்டளையுடைய கொள்கை வெறும் பணம், பொருட்கள், உடைமைகள் மட்டுமல்ல. அது நம்முடைய தனிப்பட்ட உரிமைகள், நல்ல பெயரை கெடுக்குவது, மரியாதை, அதாவது ஒரு விசேஷமான ஒரு மதிப்புமிக்க விஷயங்களை இந்த 8வது கட்டளைக்குள்ள அடங்கியிருக்குது. இதை நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளும். 9வதுக்கு வந்துடலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் ட்ரூத். சத்தியத்தை மதிக்கணும், சத்தியத்துக்கு கௌரவத்தை கொடுக்கணும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உண்மையை மதிச்சு நம்ம நடக்கணும். 9வது கட்டளை படிக்கலாம். 16 வசனம், எக்ஸோடஸ் 20:16. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சினா என்னங்கோ? பொய் சாட்சினா அர்த்தம் என்னங்கோ? என்னங்க பிரதர்? சொல்லாத விஷயத்த இந்த பொய் சாட்சி அப்படின்னா என்னன்றதை தீர்மானிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சான். தெரியலையா என்ன அது பொய் சாட்சின்னு சொல்லிட்டு. இதை கண்டுபிடிக்க போய் வந்தது தான் கோர்ட்டு, நீதிபதிகள், நியாயாலயங்கள்லாம் வந்திருக்குது. பொய் சாட்சினா என்னன்னு சொல்லிட்டு. இது இஸ்ரேல் மக்கள் மத்தியில வந்துருச்சு. மோசஸ் எத்தனை பேரை நியமிச்சாரு? 25 லட்சத்துக்கு அதிகமான லட்சம் ஜனங்கள் இருக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து எது உண்மை எது பொய்ன்னு கண்டறிவதற்கு 70 நியாயாதிபதிகள் நியமிச்சாரு. அப்போ ஒரு நியாயாலயத்தை நிர்ணயிப்பதற்கு மூலியமாக எதை ஐடென்டிஃபை பண்ணலாம்? இந்த பொய் சாட்சினால தான் வந்து தான் இந்த கோர்ட்டு, லாயர்ஸ், இந்த ஒரு அடிப்படை கொள்கை வந்துச்சு. இது நம்ம பைபிள்லேயே பார்க்கும்போது இது மோசே காலத்தில் வந்துச்சு. அப்படின்னா 2 பேர் விவாதிக்கும் போது 2 பேருக்குள்ள நம்ம அந்த விஷயங்களை நம்ம தீர்மானிக்கும் போது அவங்கள பேச வைக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். சாலமன் கூட நிறைய ஒரே குழந்தைய 2வது கட் பண்ணு போகும்போது உண்மையான தாய் என்ன சொன்னிச்சிங்க, வேணாம் அந்த குழந்தைய அந்த தாய்க்கே விட்டுருங்க. அப்போ பொய் சாட்சி யார் சொன்னாங்கன்னு சாலமன் என்ன செஞ்சாரு? ஈஸியாக கண்டுபிடிச்சார். ஸோ இதே மாதிரி தான் 2 பேருக்குள்ள வர வைக்கும் போது பேசும்போது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை அதை பண்ண முடியும். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது உலக அளவில் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு எதுன்னு பார்க்கும்போது பொய் சாட்சி உலக அளவில் நம்ம பார்த்தோம். பட் இது எந்த அளவுக்கும் இது ஆவிக்குரிய ஞானத்தையோ அதோ தேவனுடைய பார்வையை இது பிரதிபலிக்கிறது கிடையாது. இது லிட்டரலான உலகத்தில் பார்க்குறோம். கோர்ட்டெல்லாம் அங்கே தீர்மானிக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் சட்டத்தின்படி நியாயமாக நடக்குதான்னு பார்க்க அங்கேயும் கூட அநீதி தான். பட் ஏதோ ஒரு அளவு அங்கே நடக்குது. பணம் உள்ளவங்க ஜெயிச்சாங்க, பணம் இல்லாதவங்க உண்மை இருந்தாலும் மாட்டிக்குவாங்க. லாயரே இந்த பக்கம் உள்ட்டா என்னஞ்சிருவார், வந்து இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவரை தோக்க வச்சுட்டு போயிடுவாங்க. இது நமக்கு அதனால் இது ஆவிக்குரிய விஷயத்துக்கு மேட்ச் ஆகாது. ஆனால் தேவன் உலகத்தை கொடுத்துட்டுக்கிறாரு. சில இடத்துல அது வின் ஆகுது. பட் ஸ்பிரிச்சுவலாக நம்ம வரும்போது, ஒரு ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ளே நம்ம வரும்போது, ஒருவேளை ஒரு சகோதரன் கிட்ட பொய் இருக்குது. இதை யாருக்கு விரோதமாக அந்த சகோதரன் பண்ணாரோ ஃபர்ஸ்ட் அந்த சகோதரன் போய் என்ன செய்யணும்? அவர்கிட்ட பேசணும். கோர்ட்டு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன சொல்கிறாரு? டைரெக்டாக அந்த சகோதரன் நீங்கள் போய் பேசுங்க, தப்பு உன் மேலே தான் இருக்குது. ஒருவேளை நீ சொல்லும் போது அந்த சகோதரன் அதை ஏற்றுக்கிட்டு ஆமாம் என் மேலே தான் இருக்குன்னு சொன்னால் அங்கே விட்டுடலாம். ஒருவேளை நீ போய் சொல்லும் போது அந்த சகோதரன் ஏற்றுக்கொள்ளலைன்னா நீ 2 பேர் அழைச்சின்னு போ, 2 சாட்சியை கூட்டின்னு போயிட்டு இல்லை உன் மேலே தான் அந்த தவறு இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. எடுத்து சொல்லியும் அந்த சகோதரன் அதை ஏற்றுக்கலைன்னா போய் நீ எங்கே சொல்லு? சபைக்கு சொல்லு. சபை வந்து இல்லைப்பா இத்தனை சாட்சிகள் முன்னாடி இருக்குது, உன் மேலே தான் அந்த குற்றம் இருக்குன்னு சபை சொல்லும் போது அவர் அப்போ கூட அவர் ஏற்றுக்கலைன்னா, சபைக்கு விரோதமாக அவர் ஸ்ட்ராங்காக ஸ்டப்பானா நின்ட்டார்னா அவர் அந்த சபைக்கே அந்நியனா மாறிடுவார். அந்நியனா விட்டுணும். இதெல்லாம் ஆன பிறகு தான் எங்கே போகுது கோர்ட்டு. பட் நமக்கு என்ன சொல்றாரு? சபையிலே தீர்த்துருங்கோ. இங்கேயே நீங்கள் என்ன செஞ்சிருங்கோ? எங்கே சொல்லப்பட்டிருக்குது? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கங்கள் கிளியராக இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் அநேக சமயங்களில் எங்கே பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும், அநேக சமயங்களில்
தங்களுடைய கருத்து தான் சரி. நான் ஒரு கருத்து சொல்லிட்டேன்னா அதுதான் கரெக்ட். அதனால தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது. நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்றத அதாவது எல்லாரும் ஒரு மனதாக அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வாதங்களும் விவாதங்களும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடைபெறுது. நடக்குதா இல்லைங்களா? சபை மத்தியில் நடக்குதா இல்லைங்களா? அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த 10வது இந்த 10 கட்டளைங்களுடைய அடிப்படை கொள்கை அது கிடையாது. அடிப்படை கொள்கை அது கிடையாது. அதாவது ஒரு பட்சபாதம் இல்லாம நம்ம என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அது என்ன செய்யணும்? பட்சபாதம் அவர் பாத்திரக்கூடாது. கரெக்டான லா என்ன சொல்றது அதன் பிரகாரம் நாம பிரயாணிக்கணும். குற்றம் உள்ளவர் அது என்ன செய்யணும்? அதை அங்கீகரிக்கணும், ஒத்துக்கொள்ளணும், உணரணும், மன்னிப்பு கேட்கணும், அந்த ஒற்றுமைக்குள்ள வந்துடணும். ஒருவேளை அவர் வரலன்னா அத்தனை கட்டளையும் அவருக்குள்ள இல்ல. லா பிரகாரம் அவரும் வாழல, அவருடைய கொள்கை பிரகாரம் அவர் வாழ்றாரு. நான் அப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னும் போது அவர் சபைக்கு என்ன ஆயிடுறாரு? அந்நியராக அவரு மாறுறாரு. அப்போ அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியாது? ஒரு நேர்மையை எதிர்பார்க்க முடியாது, ஒரு பிரமாணிக்கத்தை அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, ஒரு உண்மையான ஒரு யதார்த்தமான கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் எதுவுமே அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாத போது அவர் சபைக்கு அந்நியனாக மாறுறாரு. 10வது லாஸ்ட் கட்டளை நம்ம பார்க்கலாம். இந்த பிரின்சிபல் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். இங்க தமிழ்ல பார்க்கும்போது திருப்தியின் கொள்கை. இன்னும் ஈஸியா நம்ம அதை எளிமையாக தமிழ்ல பார்க்கலன்னா, இருக்கிறதுல திருப்தியா இருக்குன்றதா 10வது கொள்கை. சந்தோஷம் இருக்கிறதுல நமக்கு. வசனம் படிக்கலாம். 17வது வசனம் படிங்க சிஸ்டர். பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். இந்த கட்டளை பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவி, பிறனுடைய வேலைக்காரன், அவனுடைய வேலைக்காரி, அவனுடைய எருது, அவனுடைய கழுது, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாகன்றது 10வது ஒரு கட்டளை. பட் இந்த ஒரு கடைசி கட்டளை இதுவரைக்கும் பார்த்த 9 கட்டளைகளுக்கும் சற்று வித்தியாசமான கட்டளை தான் இந்த 10வது கட்டளை. ஏன்னா இந்த 10வது கட்டளை ஒரு செயல்களை பத்தி இது சொல்லலை. இந்த 10வது கட்டளை ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணங்கள், ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் ஆசைகளை வெளிப்படுத்துது. அதான் சொல்லப்பட்டிருக்குது, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனும் அவனுடைய வேலைக்காரங்களும் அவனுடைய எருது அவனுடைய கழுதை யாதொன்றையும் இச்சிக்காது பார்க்கும்போது உள்ளத்துக்குள்ள புதஞ்சிருக்கிற அந்த சுயநலத்தை பத்தி இது பேசுது. உள்ள இருக்கும், பட் அது வெளியே நம்ம காண்பிக்க மாட்டோம். என்னைக்குனா ஒரு நாள் அது வரும், அது உள்ளே தூங்கிட்டு இருக்கும். அப்போ 9 கட்டளையை காட்டிலும் 10வது கட்டளை மிக வித்தியாசமானது. அதாவது பிறருக்கானவற்றை எல்லாத்துலயும் நம்ம ஆசைப்படுறது. ஆசைனா பேராசை. அப்ப எனக்குள்ள போதும் என்ற மனசு எனக்குள்ள இல்லை. இப்ப என்னுடைய தகுதி இருக்கும், என்னுடைய வருமானம் இவ்வளவுதான் இருக்கும், அதை மீறி நான் ஆசைப்படுறது இன்னொருத்தருக்கு. அதை வெளிப்படையை காட்டிக்க மாட்டோம், பட் அது உள்ளத்துல பதுங்கி இருக்குது. அப்படியே இருக்கும் அது. என்னைக்குன்னா வார்த்தைகள் வரும்போது அதை ரொம்ப ஹார்ஷா பேசிடுவோம், அதை கோபமா வெளிப்படுத்திடுவோம். நம்ம அது மென்மையா நம்ம பேச மாட்டோம். தகாத வார்த்தைகள் மூலியமாக நம்ம வேற வேற கூட்டி சேர்த்து அதுக்கு கண்ணு மூக்கு வச்சு அப்படின்னு நம்ம பேசி முடிச்சிருக்கோம். இது ரொம்ப டேஞ்சர். காரணம், எனக்குள்ள 9 கட்டளையும் இல்லாமல் போகும்போது இது கண்டிப்பா வெளிப்படுவது என்னுடைய கொள்கையா இருக்கும், மாம்சத்திற்குரிய கொள்கையா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால இது எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா, இது திருடுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த ஒரு எண்ணத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், எனக்குள்ளதை விட்டு அதை மீறி அதை ஆசையா போகும்போது அது திருடா மாறுதுன்ற, திருட்டுக்கு சமமாக அது பேசப்படுறது. அப்போ இந்த கட்டளையினுடைய விவரங்களை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளாகிய நமக்குள்ள ஒரு உறவுகள், நமக்கு மத்தியில் இருக்கிற உறவுகளை பற்றி இது சொல்லுது. இப்போ நம்ம எத்தனாவது கட்டளை படிக்கணும்? 10வது கட்டளை. ஆனா இந்த 10வது கட்டளையில 6, 7, 8, 9 கட்டளை இதுல அடங்கிரும். பார்க்கலாங்களா? இந்த 10வது கட்டளையில 6வது கட்டளை, 7வது கட்டளை, 8வது கட்டளை, 9வது கட்டளை எப்படி அடங்கும் இந்த 10வது கட்டளைக்குள்ள?
பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்க்கலாம் பாருங்க. 6வது கட்டளை என்ன சொல்லுது? பிறனுடைய 6வது கட்டளை என்ன சொல்லுதுங்க? கொலை செய்யாதிருப்பாயாக. சொல்லுதுங்களா இல்லையா? 6வது கட்டளை என்ன சொல்லுது? கொலை செய்யாது. கொலை செய்யாதிருப்பாயாக. ஆ, ஆகாப் என்ன பண்ணாருங்க? எசபேலும் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆசைப்பட்டாங்களா இல்லையா? ஆசை என்னவா மாறுச்சு? அப்போ ஆகாப்பும் நாபோத் எசபேலும் இருக்கிறதுல அவங்க திருப்தி படல. கரெக்டா இல்லைங்களா? இருக்கிறதுல திருப்தி பட, இது அப்படியே ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நம்மளும் எடுத்துக்கலாம். போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் நமக்குள்ள தொலைஞ்சு போகும்போது, ஆசை நமக்குள்ள வெளியே வரும்போது, எல்லா வகையான ஆசை, அது மண் ஆசை, பெண் ஆசை, பொருள் ஆசை, எல்லாமே சேர்த்துக்குங்க, எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்துக்கோ. அந்த ஆசை வரும்போது கரெக்டா நான் யார் இவரு ஆகாப்பும் எசேபேல் என்ன பண்ணிட்டாங்க? ஆசை கொலைக்கு காரணமாயிருச்சு. அப்போ எந்த கட்டளையும் அவங்க மீறிட்டாங்கோ? 6வது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல வரும்போதும் இது நமக்கு அப்ளை ஆகுதுங்க. 2வது ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த 10வது கட்டளையில் என்ன ஆகுது? உன் அயலானின் மனைவி மேல நீ என்ன செய்யாத? ஆசைப்படாத. அது மட்டும் ஆசைப்படாத அப்படின்னா இது எத்தனாவது கட்டளை? 7வது கட்டளை என்ன ஆகுது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அடங்கிருச்சு இந்த 10வது கட்டளைக்குள்ள. 3வது பாயிண்ட் பார்க்கும்போது அவனுடைய வேலைக்காரனையோ வேலைக்காரையோ எருதையோ கழுதையோ இச்சிக்காத, ஆசைப்படாதன்னுக்குது. அப்போ பார்க்கும்போது ஒருவருடைய உடைமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அத்தனை மேல நம்ம ஆசைப்படும் போது அது எதுக்கு சமம்னா திருடாதிருப்பாயாக என்ற 8வது கட்டளை அது வந்து சேர்ந்துருச்சு. ஆசைப்படுறதே திருடுறதுக்காகத்தான். லாஸ்டா பார்க்கும்போது அந்த 10வது கட்டளையில உன் அயலானுக்கு சொந்தமான எதை மேலே நீ என்ன செஞ்சிடாத, ஆசைப்படாதன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற நல்ல பெயர், நல்ல மரியாதை, நல்லா ஓடி நிற்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. அவங்களுக்குனே ஒரு சோதனை, யார் கூட துஷ்மன் கஹா ஹே அப்படின்னா பகல்மே ஊன்ற மாதிரி கூடவே இருந்து என்ன செய்யுங்க, அவ்வளவு குழி பறிக்கும் போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுக்கான மரியாதை கொடுக்கறது இல்லை. இருக்கிறதுல போதுன்ற ஒரு எண்ணத்துல நம்ம வாழாம இருக்கும்போது, திருப்தி இல்லாத போது, ஒரு அவப்பேரை நம்ம கொண்டு வரும்போது அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கே நம்ம மிகப்பெரிய ஒரு தடை கற்களாக நம்ம இருக்கிறோம். அவருக்கு மரியாதை, புகழ், பொய் சாட்சி இதெல்லாம் நம்ம சொல்லும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த உண்மையை நம்ம மதிக்கணும். இண்டிவிஜுவலிட்டிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த சத்தியத்திற்கு, இதுதான் சத்தியம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நம்ம பேலியாளின் மக்களை நம்ம மாறிடக்கூடாது. ஒரு வசனம் படிக்கலாம். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படி. இல்ல லூக்கா 10:27 படிங்க சிஸ்டர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். பாத்தீங்களா? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் யார உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம அன்பு கூறணும், நேசிக்கணும். இதை நம்ம செஞ்சிட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? வசனம் என்ன சொல்லுது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இதைத்தான் லா எழுதியிருக்கிறதே அப்படின்றாரு. இந்த வேளைக்கு நம்ம தேவனுக்கு கொடுக்குற மரியாதை நம்ம சகோதரனுக்கு கொடுக்கறதே இல்லை. தேவனை நேசிக்கிற விதத்துல நம்ம சகோதரனை நேசிக்கல. உன்னை போல பிறனை நேசின்ற அந்த ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே நம்ம டிராவல் பண்றது இல்லை. டிராவல் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஏனென்றால் அதாவது தேவனை முழுமையாக நேசிச்சு நம்ம கூட இருக்க சகோதர சகோதரிகளை நம்மை போல நம்ம நேசிக்காமல் இருக்கும்போது என்டையர் நியாய பிரமாணத்தினுடைய சாராம்சாரத்தை நம்ம மீறிடுறோம். கடைசியா அந்த 10 கட்டளை 2ஆ சுருக்கும் போது இதைத்தான் சொல்லுது. தேவனை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆத்மோட அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிக்கிற மாதிரி பிறனை நேசின்ற போது இதை மீறும் போது என்டையர் லாவே நான் நினைச்சிடும். நம்ம எவ்வளோ நமக்கு நாமளே குழி தோண்டிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு நாமே குழி தோண்டிக்கிறோம். நியாயாதிபதி மேல இருக்கிறார், நமக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு, மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்கின்ற இந்த ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதன் பிரகாரம்
அதன் பிரகாரம் நம்ம வாழும்போது என்னுடைய லா இது, என்னுடைய கொள்கைனா நான் தேவனுடைய சட்டத்திற்கு இப்படித்தான் நடப்பேன், இந்த விசுவாசத்தை நான் நிற்பேன், இதைத்தான் நான் செய்வேன். இதுக்கு முன்னாடி என்னோட கொள்கைகள் வேற இருந்துச்சு. திருட மாட்டேன், நான் திருட மாட்டேன். ஏன்னா அது என் லா சொல்லுது திருடாத. புறங்கூற மாட்டேன், ஆமா நான் கூற மாட்டேன். ஏய் நீ சொல்லுப்பா அப்படின்னு சௌரிய பக்கத்துல சொல்லும் போது இல்ல நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? இதுதான் என்னுடைய லா, இதுதான் என்னுடைய லா. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சகோதரன் அட்மிட் ஆயிருக்காருன்னா அவருக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்யணும். ஆமா நான் செய்வேன். இல்ல வேணாம், அவருக்கு அந்த சபை கொடுத்து இல்ல, லா இதுதான் என்னுடைய லா. நான் செஞ்சே செய்வேன். காரணம் நான் சட்டத்திட்டத்துக்குள்ள போயிட்டேன். கொள்கையை கொண்டாந்து திணிக்க முடியாது. நான் தேவனுடைய லாவை தான் நான் கொண்டாந்து முன்னாடி வைக்க முடியும். அது யாரா இருந்தாலும், எந்த சபை, எந்த அங்கத்தினர்கள், நீங்க எல்லாம் கிறிஸ்துவின் சபைன்னும் போது லாவை நாம சுமந்திருக்கணும். அன்புக்குரிய சாட்சி, லாக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழணும். அப்படி கீழ்ப்படிஞ்சு வாழும் போது தான் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நல்ல சமாரியன் கதை, நல்ல சமாரியன் கதை. நல்ல சமாரியன் யாருங்கோ? காப்பாத்திட்டார், அவர் தானே நல்ல சமாரியன். இப்போ நீங்க விளக்கம் கொடுங்க, பாடத்தை முடிச்சிடலாம். யாருங்க நல்ல சமாரியன்? இயேசு கிறிஸ்து. நம்ம மத்தியில நல்ல சமாரியன் யாருங்கோ? நம்ம தான் நல்ல சமாரியனா? யாருக்கு தேவைகள் இருக்கிறதோ, யாருக்கு கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு போய் உதவி செய்யறவங்க தான் நல்ல சமாரியனா? அப்படி எடுத்துக்கலாமா? யாருங்க அப்ப நல்ல சமாரியன்? கிறிஸ்து நல்ல சமாரியன் சொல்லிட்டீங்க. நம்ம யாரு? கிறிஸ்து உதாரணம், அவர் நமக்கு முன்னோடி, மாடல். நாம யாருங்க? சரி நம்ம விட்டுருங்களா? நல்ல சமாரியன் யார்? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி லாவை கரெக்டா ஃபாலோ பண்றவங்க தாங்க நல்ல சமாரியன். லா என்ன சொல்றது செஞ்சிருவாங்க, போயிட்டு லா என்ன சொல்றது கீழ்படிச்சிருவாங்க. லா சொல்றது நேர்மை இருந்துருவாங்க, அவங்க தான் நல்ல சமாரியன். லா சொல்றது ஆசைப்படாத, ஆசைப்படாம இருக்கிறதா நல்ல சமாரியன். அவங்க தான் என்ன செய்ய முடியாங்கன்னா அவங்களுக்கு துடிக்கும், கஷ்டப்பட்டா கஷ்டப்படும், சந்தோஷப்பட்டா சந்தோஷப்படும். இவங்க தான் நல்ல சமாரியன். உதவி தேவைப்படும் பட்சத்துல உடனே அந்த மனசு வருது, துடிக்குதுங்க செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நல்ல சமாரியன். எக்காரணத்தை கொண்டும் கைமாறு கருதாமல் உதவி செஞ்சிருவாங்க. பெயர் வருதோ பெயர் வரல அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. தேவன் பார்க்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுகந்த வாசனையா போகணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க நல்ல சமாரியன். உதவி தேவைப்படும் பட்சத்துல அந்த உதவும் மனப்பான்மை இருக்குது பாருங்க. சொல்றாரு டிசைபிள்கிட்ட, சீக்கிரம் பாருங்க அந்த சகோதரி அத்தனை பேர் காணிக்க போடுறாங்க, அந்த சகோதரியை வாட்ச் பண்ணுங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குது? ₹1. தன்னிடத்தில் இருப்பது அப்படின்னா உலகத்துல நிறைய இருக்குது. ஆத்துல நீ எடுத்து போட்டாலும் எப்படி போடு? அளந்து போடு. அது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில. தனக்கு மிஞ்சின்தான் தானும் உலகம் சொல்லணும், அது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில. உன் சகோதரனுக்கு உன் உயிரை கொடுன்றான் பாரு, அது நல்ல சமாரியன். உன்னால முடிஞ்சது இயன்றது, உனக்கு இயன்றதுன்னு பார்க்கும்போது அதைத்தான் தேவன் பார்க்கிறாரு. இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள் சொல்லிட்டு இன்னொருத்த சொல்றாரு, நீங்க செஞ்சது நீங்க எனக்கு கடன் கொடுத்ததுக்கு சமானன்றார். அப்போ பாருங்க லா எந்த அளவுக்கு நம்மள உள்ள இழுத்துன்னு போதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கிட்டத்தட்ட இந்த 10 நியாயப்பிரமாணத்துடைய கட்டளைகளுடைய முடிக்கும்போது, லாஸ்டா முடிக்கும்போது நாம இருக்கிறதுல திருப்தியா இருக்கணும். இவ்வளவுதான், நான் இவ்வளவு நான் இப்படிதான் வாழ்றேன்னா அதுல நான் திருப்தி இருக்கணும். அதுக்கு மீறி நான் போய் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அநேக பிரச்சனைகளுக்குள்ள போய் அநேக லோனு வாங்கி அதுக்குள்ள மூழ்கி என்னுடைய நேரத்தெல்லாம் அதுக்கு செலவு பண்ணும் போது கண்டிப்பா நான் திருப்தியா வாழ முடியாது. இந்த அழைப்புல நான் நிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தவறி போறதுக்கு காரணம் என்னன்னா இப்படித்தான் அநேக விஷயங்கள். நம்மளை திருத்திக் கொள்ளலாம். வீடு கட்டிக்கிறவன் ஆகாதென்ற கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு கிறிஸ்து. இந்த உலகத்துல ஒன்றுக்கும் உதவாதார்களாக நமக்கு தேவன் எடுத்திருக்கும் போது அந்த கல்ல அங்க எடுத்துன்னு போய் வைக்கிறாரு. நம்மள ஒவ்வொருத்தரும் இந்த ஆவிக்குரிய தூணுக்கு அந்த கட்டடத்துக்கு ஒரு கல்லுன்னும் போது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இதுல முக்கியமா அன்புக்குரிய சகோதரர்களே, 10 கட்டளையில முதல் 4 கட்டளை நமக்கும் தேவனுக்குமான உறவு. நம்ம தேவனுக்கு எப்படி கௌரவத்தை கொடுக்கணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா 5ல இருந்து 10 கட்டளை
என்னுடைய சகோதரனும் என்னுடைய சகோதரிக்கும் நடுவே இருக்கிற மத்தியத்தில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுது, இந்த கௌரவத்தை பத்தி பேசுது. நீங்க முக்கியமா நீங்க கவனிச்சு பாருங்க, முதல் 4 கட்டில் இருக்குது, நெக்ஸ்ட் 6 கட்டில் இருக்கீங்களா? அந்த 6 கட்டையில 5வது கட்டில் ஒண்டி செப்பரேட் எடுத்து வச்சிருங்க. முதல் 4 6ல இருந்து 10. 5வது கட்டில் என்ன சொல்லுது படிங்க சிஸ்டர். 5வது கட்டில் தகப்பனே தாய் என்னங்க பிரதர்? ரெஸ்பெக்ட் ஃபார் ஏஜ். தமிழ் என்ன இருக்கு சிஸ்டர்? உன் தாயையும் தகப்பனையும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாய். ரெஸ்பெக்ட் ஃபார் ஏஜ் நம்ம டைட்டில்ல படிச்சுட்டு இந்த வசனம் கொடுத்தோம். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. முதல் 4 கட்டில் யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? நெக்ஸ்ட் 5ல இருந்து 10 கட்டில படிக்கும்போது என்னதான் சொல்லுது? எல்லாமே ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். அப்ப இந்த 10 கட்டிலையும் தாங்கி நிக்கிறது எந்த கட்டில? 5வது கட்டில. கரெக்டா தேவன் எங்க இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய ஞானம் தேவன். இது யார் புரிந்து கொள்ள முடியும்? சாதாரண கிறிஸ்தவர்கள் புரிஞ்சு கொள்ள முடியுமா இந்த 10 கட்டளைகளுடைய தாற்பயம்? பாருங்க, நம்மளுக்கு எவ்வளவு ஆணித்தரமா தேவன் சொல்லி அதை எப்படி புரிய வைக்கிறார். அதனால இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. அதை உங்கள் மத்தியில் அதை பகிர்ந்து கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கடைசி ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். சங்கீதம் 19 7 8. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது. இப்படி படிக்கும்போது நம்மளுடைய ஆத்மா உயிர்ப்பிக்குதுங்களா? ஐயோ, என்னுடைய என்டையர் கான்செக்ரேஷன் லைஃபே நான் தொலைச்சிட்டேன். என்னுடைய கான்செக்ரேஷன் லைஃபே ஒரு மதிப்பில்லாத ஒரு லைஃபாக தான் நான் வாழ்ந்துட்டேன். என்னுடைய என்டையர் கான்செக்ரேஷன் லைஃப்லேயே அநேக சுயநலம் தான் இது வரைக்கும் குடிக்கொண்டிருக்கிறது தவிர ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழலையே. என்னுடைய என்டையர் லைஃபை என்னுடைய கொள்கையை தான் நான் பின்பற்றி நடந்திருக்கிறேனே தவிர தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நான் அடிப்படைஞ்சு வாழல சொல்றாரு. இதை படிக்கும் போது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியம்ன்றார். அவரு பிள்ளைகளை மாதிரி சொல்றாரு, இது சத்தியமா? கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதியை ஞானியாக்குகிறதமா இருக்கிறது. நெக்ஸ்ட் வசனம் சிஸ்டர். கர்த்தருடைய நியாயங்கள் பாரு, லா செம்மையா இருக்குதுன்றார். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையாயும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற மாதிரி உயிர் கொடுக்குது. ஒரு வாரம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்ச ஒரு வாரம் இப்படி தானே நம்மளுக்கு ஒவ்வொரு வாரம் போஸ்ட். அப்ப இந்த வாரம் என்ன போஸ்ட் கொடுத்துக்கிறாரு? லா. மிக முக்கியமான ஒரு கட்டளை. இந்த லா பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் இருக்கணும். சில கரெக்ஷன் நம்மள்ட்ட இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம், சரிப்படுத்தி கொள்ளலாம். அதை சரிப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய அதாவது என்னன்னா இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை. எத்தனையோ தடவை சங்கீதத்துல இந்த வருஷத்தை நம்ம கிராஸ் பண்ணி போயிருப்போம். ஆனா பாருங்க, ரைட் டைம்ல ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானம். அப்படி தேவன் என்ன செய்வார்னா கொடுப்பாரு நம்மளுக்கு. லாஸ்ட் இன்னொரு வருஷம் இருக்குதுங்களா? அவ்வளோதானே சிஸ்டர். மத்தேயு 22:36-40 படிச்சிருங்க. இப்போ மத்தேயு 22:36-40. போதகரே, பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரமாணமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. நியாயப்பிரமாணம் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கு. தேவன் தாமே இந்த சத்தியத்தை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட எல்லா சகோதரர்களுக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தூர விடைபெறுகிறேன். ஆமென்.